கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய மிகுந்த இரக்கத்தினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய கிருபையில் நம்ம இன்னைக்கு ஒன்றாக சேர்ந்து அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை முதல் பாடமாக நம்ம கேட்டிருக்கிறோம். தேவனுடைய மிகப்பெரிய கிருபையினால் நம்ம இரண்டாவது பாடத்தை நம்ம இப்போ கேட்க போகிறோம். இந்த ஒரு பாடம் ஏற்கனவே நம்ம தீர்க்க தரிசன பாடத்தை நம்ம ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது முதல் பாகத்தை ஒரு சுருக்கமாக நம்ம கடந்த பாடத்தில் பார்த்துருக்குறோம். அதாவது கடைசி காலத்தில் நாம் அநேக சத்திய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டாலும் தீர்க்க தரிசனங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதில் ஏற்றக்கால சத்திய வெளிச்சம் நமக்கு வெளிப்படும் என்பதை நம்ம கடந்த பாடத்தில் பார்க்கும்போது தீர்க்க தரிசனங்களையே நம்ம பார்க்கணும். அந்த தீர்க்க தரிசன ஆராய்ச்சி நமக்கு எதுக்கு முக்கியமாக இருக்குன்றதை நம்ம அநேக விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம் சகோதர சகோதரிகளை. அதில் குறிப்பாக பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டமே தீர்க்க தரிசனங்கள் மூலமாக தான் வெளிப்பட்டிருக்கின்றது நம்ம பார்த்தோம். ஸோ அப்போது தீர்க்க தரிசனத்தில் நம்ம எந்த காலப்பகுதியில் வாழ்ந்துட்டுருக்குறோம் என்பதை பார்க்கும்போது நம்ம மத்தேயு 24 அதிகாரத்தில் அநேக விஷயத்தை எடுத்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ மேத்யூ 24th சாப்டரில் நம்ம 1 முதல் 14 வரைக்குமே ஒரு சுருக்கமாக ஒரு சில விஷயத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்குறோம் சோரிகள். அதனால் இப்போ தீர்க்க தரிசன இந்த பார்வையில் நம்ம இன்னைக்கு இரண்டாவது பாகத்தை வரோம். அதாவது அதே மத்தேயு 24 அதிகாரத்தில் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். அதனால் நம்ம இன்றைக்கி ஒரு 3 வசனத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். 3 வசனத்துக்கான விளக்கங்கள் தான் இன்றைக்கி பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதை ஃபஸ்ட்டு நம்ம வசனத்தை வாசிச்சிடலாம். அவர் லார்ட்ஸ் கிரேட் ப்ராஃபஸி என்ற தலைப்பின் கீழே 2வது பாகத்தில் ஆரம்பிக்கிறோம். முதலாவது 24 அதிகாரத்தில் நம்ம இன்றைக்கி 15 முதல் 18 வரைக்கும் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கக்கூடிய வசனத்தை நம்ம முதலாவது வசனம் வாசிச்சிடலாம். மத்தேயு 24 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கலாம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் தொடர்ந்து படிக்கட்டும். யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். ஸோ அப்போது 24 அதிகாரம் 15 முதல் 18 வரைக்கும் தான் நமக்கான ஒரு விஷயம்லாம் பார்க்குறோம். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு 24 அதிகாரத்தில் எந்த காரணத்துக்காக அந்த ப்ராஃபஸி பேசினார்ன்றது கடந்த பாடத்தில் பார்த்துருந்தோம். ஒலிவு மலை மேலே கர்த்தர் இயேசு எதற்காக இந்த ப்ராஃபஸி பேசினார்னு பார்த்தோம். முதலாவது 2 அழிவு குறித்து பேசியிருந்தார். 2 முடிவு காலத்தை பற்றி பேசியிருந்தார். ஒன்று யூதயுகம் முடிஞ்ச போது 70 AD மாம்சீகமான எருசலேம் ஆலயம் முற்றிலும் அழிக்கப்படும் என்பதையும் முதலாவது விஷயம் பேசியிருந்தார். அந்த ஆலயம் முற்றிலும் அழிவதற்கு முன்பாக 70 AD அந்த டைமுக்குள்ளே அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஓட்ட முடிச்சிருவாங்க என்பதையும் தெளிவாக சொல்லியிருந்தார். அப்போஸ்தலர் யோவான் மாத்திரமே கடைசி மெஞ்சிருந்தார் கடந்த பாடத்தில் பார்த்துருந்தோம். அதில் 14 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அநேக யுத்தங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் ஜாதிக்கு விரோதமாக ஜாதி, ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்புன்னு பார்த்துருந்தோம். அதெல்லாம் ஆஃப்டர் செகண்ட் கமிங், இயேசு கிறிஸ்து 2வது வருகை வந்ததுக்கப்புறம் அது நடக்கும் என்பதை அடையாளத்தை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதான் கர்த்தர்கிட்ட சீடரும் கேட்ட கேள்வி, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. அங்கே வருகைன்ற வார்த்தை வராது, அங்கே ஃபரோசியானா அங்கே நீங்கள் வந்திருந்தா உலகத்துக்கு நீங்கள் மறுபடியும் வந்துட்டிங்கன்னா என்ன நடக்கும் என்பது தான் கேள்வி அவங்க கேட்டது. அதனால தான் அந்த இடத்துல பிரசன்னன்ற வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குன்ற மாதிரி அநேக விஷயத்தை கருத்தை கோட் பண்ணார். உலகமெங்கிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும்னு சொல்லும் போது எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கணும்னு கிடையாது. அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகமெங்கிலும் அறிவிக்கப்படணும்னா அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கிலும் அறிவிக்கப்பட்டாச்சுன்றதை நம்ம என்ன பண்ணோம் பார்த்துட்டோம். பட் இவர் என்ன சொல்ல வராரு இப்போன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வருகை, அதாவது நான் உலகத்துக்கு மறுபடியும் வந்திருக்கேன் என்பதை நீங்கள் எதை வச்சு தெரிஞ்சுக்கலான்னு அவர் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அந்த 15 வசனத்தில் குழு கொடுக்குறாரு. அந்த 15 வசனம் தான் நம்முடைய முக்கியமான ஸ்டடிஸாக இருக்கேன் இன்றைக்கி. அதாவது சீடன் கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறாரு, தானியேல் புத்தகத்தை வாசிக்கிறவங்க சிந்திக்க கடவுள்னு சொல்லி பேசுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகைக்கும் தானியேல் புத்தகத்துக்கும் சம்பந்தம் கொடுக்குறார் கர்த்தர் இயேசு. ஸோ அப்போ என்ன சொல்ல வர்றாரு, தானியேல் புத்தகத்தை வாசிக்கிறது சிந்திக்கணுமா. ஏன் அதை வாசிக்கும்போது சிந்திப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு முக்கியமான வார்த்தை சொல்கிறார், பாலாக்கும் அருவெறுப்பு, அதாவது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது. அந்த வார்த்தை தான் நமக்கு முக்கியமான எவிடன்ஸ். என்றைக்குமே எந்த ஒரு சத்தியத்தை நம்ம நம்ப வேண்டும் என்று சொன்னால் ஆத்மா சாகனா பைபிள் தான் நமக்கு எவிடன்ஸ்.
நரகம் என்பது ஒரு மரித்த நிலை, பைபிள் தான் எவிடன்ஸ். ட்ரினிட்டி, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷன் மத்தியஸ்தம் ஒருவர்னா பைபிள் தான் எவிடன்ஸ். அந்தி கிறிஸ்து யாரு, பைபிள் தான் எவிடன்ஸ். அதே மாதிரி ரெண்டாவது வருகை, பைபிள் தான் எவிடன்ஸ். இந்த பைபிளில் இருக்கிற வசனத்துக்கு விளக்கங்கள் தான் 7ஆம் தூதன் மூலியமா வால்யூமில் கொடுக்கப்பட்டிருந்து நம்ம பார்த்துருக்குறோம் சோரஸ்வரிகள். அதனால இப்போ இந்த 24 அதிகாரத்தில் 15 வசனம் என்ன சொல்றா கேட்டிங்கன்னா, முக்கியமாக பாலாக்கும் அருவெருப்பு. பார்த்தீங்களா, அந்த பாலாக்கும் அருவெருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதாயில் இருக்கிறவங்க மலைக்கு ஓடி போங்க சொல்றாரு இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இயேசுவை என்ன சொல்ல வராரு, பழைய ஏற்பாடில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசன புத்தகமாகிய, அதாவது இந்த தானியேல் புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு அவரே சொல்றார். இப்போ என்னுடைய கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, ஏன் பழைய ஏற்பாடை போய் நம்ம வாசிக்கணும், தானியேல் புத்தகத்தில் போய் எதுக்கு வாசிக்க சொல்றாரு கேட்டிங்கன்னா, எத்தனை பேர் தானியேல் புத்தகத்தை வாசிச்சிருக்கீங்க சரஸ்வரி? எல்லாம் வாசிச்சிருக்கிறோமா? அந்த தானியேல் புத்தகத்தை கர்த்தர் ஏன் வாசிக்க சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை தேவன் கைவிட்டதுக்கு அப்புறம், அதாவது என்ன சொல்ல போனால் அவங்கள்ட்ட அந்த ராஜாக்களை எடுத்ததுக்கு அப்புறம் புறஜாதிகளுக்கு ஆளுகை சேர்த்து வாய்ப்பு கொடுத்தாரு. ஞாபகம் இருக்குங்களா? புறஜாதியின் காலம் ஞாபகம் இருக்காங்க எல்லாருக்குமே? 70 வாரம் ஞாபகம் இருக்கா? கிளாஸ் இருக்கா? ஸோ 70 வாரம் நிறைவேறும் போது 69 வாரம் முடிஞ்ச உடனே மெஸ்ஸியா வந்துட்டாரு. கர்த்தர் இயேசு அவங்களுக்காக அந்த இடத்துல வாழ்ந்தாரான், அவரே கொண்டுட்டாங்க. அதனால யூத யுகம் 36 முடியுது. ஆனால் பட் கர்த்தர் சொல்றாரு, புறஜாதியாரின் காலம் நிறைவேற வரைக்குமே எருசலேம் புறஜாதிகள் மிதிக்கப்படும் என்ற வார்த்தையும் கர்த்தர் சொல்லிட்டு, அது எப்போ ஆரம்பிச்சது ஞாபகம் யாருக்கா சொல்ல முடியுங்களா? முடிஞ்சது சொல்றீங்க, வெரி குட். 606 பிசியில் அது ஆரம்பிச்சது புறஜாதியாரின் காலம், முடிஞ்சது 1914 முடிஞ்சது. ஸோ சகோதர சோரிகளா, அப்போ புறஜாதியார் காலம் பற்றி எங்கே இருக்கு பைபிளில்? தானியேல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகை பற்றி பைபிள் எங்கே சொல்லப்பட்டிருக்குது? தானியேல் பற்றி சொல்லப்பட்டிருக்குது. உலகத்தின் முடிவு பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்குது? 2ஆவது வருகை பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்குது? அந்தி கிறிஸ்து பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்குது? அதாவது எல்லா சத்தியமும் எங்கே தான் உள்ளடக்கிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பைபிளில் ஒரு ப்ராஃபஸி புத்தகம் இருக்குது, அதுதான் தானியேல் புத்தகம். சகோதர சகோதரிகளை, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு இந்த பாடத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா, பேசிக்லேருந்து நம்ம போயிட்டுருக்குறோம். சீடங்களுக்கு என்ன கேள்வி தெரியுங்களா, நீங்கள் உலகத்துக்கு வந்துட்டீங்கன்னா நாங்கள் எதை வச்சு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது நாங்கள் கேட்குறாங்க கேள்வி, சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும் என்று கர்த்தர் சொல்கிறாரு, நீ தானியேல் புத்தகத்தை வாசின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பாலாக்கும் அருவருப்பு என்ற வார்த்தை அவங்க சொல்கிறார், கரெக்டுங்களா? பாலாக்கும் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது என்ற வார்த்தை சொல்கிறார். அப்படின்னா தானியேல் புத்தகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் 3ஆம் உலகப் போரை குறித்தும் கிட்டத்தட்ட, அதாவது 4 அரசர்கள் பற்றியும், அப்புறம் 2003 ராவப்பகல் பற்றியும், அப்புறம் அந்த பாபிலோன், மெதபெர்சியா, கிரேக்க சாம்ராஜ்யம், இந்த 4 சாம்ராஜ்யம் பற்றியும் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற புத்தகம் தான் தானியேல் புத்தகம். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்குமே தானியேல் புத்தகத்தை படித்தாலும் புரியாது. இப்போ மேக்சிமம் நீங்கள் ஒருவேளை எவ்வளோ பாடம் கேட்டிருப்பீங்க பேர் சபைகளில், அதிகமாக எதை பற்றி பேசுவாங்க தானியேல் புத்தகத்தில்? அந்த அனானியா, மிசேல், அசாரி நெருப்பில் போட்டாங்க, தேவன் அவங்களை காப்பாற்றினார், அதை பற்றி பேசுவாங்க, கரெக்டுங்களா? அடுத்து சிங்ககைவில் தானியேலை போட்டதுனால தேவன் அவரை காப்பாற்றினார், அதுதான். அதுக்கப்புறம் வேற என்ன பேசுவாங்க? மேக்சிமம் இதுதான். அதுக்கப்புறம் தானியேல் புத்தகத்தில் அநேக கனவுகள், ரகசியங்கள் மறைஞ்சிருக்குது. அதை ஒருவேளை தானியேலுக்கு காட்டும் போதே தானியேலுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு, சரிங்களா? ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு அவருக்கு. இந்த 12 அதிகாரம்லாம் எடுத்து படிக்கும்போது ரொம்ப ஆர்வமாக அவர் கேட்குறாரு. ஆனால் பட் அவருக்கு அது புரியல. பாருங்க, தானியேல் 12 அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க, பைபிள் எடுத்து வாசிங்க. தானியேல் புத்தகம் நான் 12:8. அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். பார்த்தீங்களா? அப்போ 12 அதிகாரத்தில் தேவன் ஏதோ கற்றுக் கொடுத்துருக்கிறார், 11 அதிகாரத்தில் தேவன் ஏதோ கற்றுக் கொடுத்துருக்கிறார். அப்போ ஒவ்வொரு அதிகாரத்திலையும் தேவன் அவருக்கு ஏதோ கற்றுக் கொடுக்கும்போது அவருக்கு அந்த டைமில் புரியல, ஆனால் புரியறதுக்கு விருப்பம் இருந்திருக்கு. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், தானியேலோ நீயோ என்றால் போகலாம், ஏன்னா இது முடிவு காலத்து மட்டும் இது மறைப்பொருளாக இருக்கும் என்பது தான் தேவனுடைய பதில். ஸோ 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 12:8 வச்சுங்களா? 9 படிச்சுட்டு 4ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்தரிக்கப்பட்டும் இருக்கும். அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். உலகத்துல எவ்வளோ பைபிள் காலேஜஸ், எவ்வளோ பைபிள் ஸ்காலர்ஸ் பைபிள் எடுத்து தானியேல் புத்தகத்தை எடுத்து ரிசர்ச் பண்ணா கூட அவங்களுக்கு எதற்காக தானியேல் புத்தகம் எழுதப்பட்டிருக்குன்னு தெரியாது. அதுக்கான காரணம் என்ன? தானியேலுக்கே தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்தாம என்ன சொல்லிட்டாரு, அது முடிவு காலம் மட்டும் எப்படி இருக்கும், புதை பொருளாக இருக்கும், அதாவது அது ஒரு சீக்கிரட்டாகவே இருக்குன்னு சொல்லிட்டார். அப்போ முடிவு காலம் வர வரைக்குமே யாருமே அதை எடுத்து படித்தாலும் புரியாது சொல்லிட்டார். ஓகேங்களா சார்? அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இதையே முடிவு காலம் வரைக்குமே அது சீக்கிரட்டாக வைக்கணும், அப்பயே புரிய வச்சிருக்கலாம்னு கேட்டாக்கா, தேவனுடைய திட்டம் அது கிடையாது.
அதாவது முடிவு காலத்து வரைக்குமே ரகசியமாக ஏன் இருக்கணும்னு கேட்கும்போது முடிவு காலத்தை பற்றி தான் பைபிளில் ரொம்ப அதிகம் பேசப்பட்டிருக்கு. பைபிளில் அநேக தீர்க்கதரிசன வசனங்கள் முடிவு காலத்தை பற்றி தான் பேசப்படுது. அந்த முடிவு காலத்தை பற்றி பைபிளில் சொல்லும் போது சொல்கிறேன்னா, முடிவு காலம் மட்டும் அது சீக்கிரட்டாக இருக்கும், ஆனால் முடிவு காலத்துக்கு அப்புறம் அது ரிவீல் ஆகுன்றது தான் கான்செப்ட். இப்போ என்னுடைய கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, முடிவு காலம் எப்போ ஆரம்பிச்சது? எப்போ முடிவு காலம் ஆரம்பிச்சது? இனிமேல் முடிவு காலம் வரமா, இல்லை இதுக்கு முன்னாடி முடிவு காலத்துக்குள்ள வந்துட்டோமான்னு கேள்வி. சார், முடிவு காலம் எப்போ ஆரம்பிச்சிருக்கு? கரெக்டாக சொல்லுங்களேன். 1874 முடிவு காலம் இல்லை, அது 2ஆம் வரைக்கும் டேட்டு. அதுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த பாடத்தில் எப்போ முடிவு காலம் ஆரம்பிச்சது, எப்போ தானியேல் புத்தகம் வெளிப்படப்பட்டது என்பது நம்ம இந்த பாடத்தில் ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் இது தானியேல் புத்தகத்தில் அதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி தானியேல் புத்தகத்தில் அவர் என்ன படிக்க சொன்னார் கவனிச்சிங்களா சோரஸ்வரிகளே? நீங்கள் 2வது பிரசன்னம் வந்துட்டாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு உண்மை நீங்கள் தெரிஞ்சிருக்க வேணும்னு சொல்கிறார் அப்போஸ்தலர்களுக்கு. அது என்ன உண்மைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மறுபடியும் தானியேல் புத்தகத்தை வாசிங்க. பாலாக்கும் அருவெறுப்பு, கரெக்டுங்களா? வாசிங்க தானியேல் மொத்தம் 24:15 மறுபடியும் வாசிங்க. பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்கள் நிற்க காணும் போது என்று சொல்லிட்டார். இப்போ தானியேல் புத்தகத்தில் நீங்கள் போய் வாசிங்க, பாலாக்கும் அருவருப்பு குறித்து தானியேல் பேசியிருக்கானேன்னு சொல்றாரு. அப்படின்னா பாலாக்கும் அருவருப்புனா என்னன்னு ஃபர்ஸ்ட் படிக்கணும் இல்லைங்களா? தானியேல் பாலாக்கு அருவருப்பு பற்றி பேசியிருக்கிறாரா? ஃபர்ஸ்ட் தானியேல் பாலாக்கு அருவருப்பு பற்றி பேசியிருக்க ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம், சரிங்களா? தானியேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தானியேல் 12:11 31 இருக்கு, படிச்சிடலாம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். ஸோ இங்கே ஒரு வார்த்தை சொல்றாரு, பாலாக்கும் அருவருப்பு பற்றி இங்கே சொல்றாரு. அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு பற்றி பேசும்போது அங்கே 1290 days பற்றி பேசுகிறார். இப்போ நம்ம அந்த டேட் வேண்டாம், அப்புறம் பார்க்கலாம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு பற்றி தானியேல் பேசியிருக்காருன்னா இங்கே பேசியிருக்காரு. தானியேல் 12:11 பேசியிருக்காரு. வேற எங்கேயாவது பேசியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா வேற இடத்துல பேசியிருக்காரு. தானியேல் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிக்கலாம். தானியேல் 12:31. 11:31. வாசிங்க. ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். பாத்தீங்களா? அப்போ அங்கே சொல்றாரு, பாலாக்கும் அருவருப்பை பத்தி பேசும்போது அன்றாட பலி நீக்கி பாலாக்கும் அருவருப்பை அதில் வைப்பார்கள் என்ற வார்த்தை அங்கே சொல்லப்படுது. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உலகத்துக்கு 2வது வருகை எப்போ வரப்போறேன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும்னாக்கா, முதலாவது தானியேல் எழுதின அந்த பாலாக்கும் அருவருப்பை தெரிஞ்சுக்குங்க. அது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதயாவில் இருக்கக்கூடிய மலை மேலே ஓடிப்போங்க சொல்லிட்டார். ஓகேங்களா? இப்போ கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலாக்கும் அருவருப்புனா என்னங்க? தானியேல் பேசிட்டாருன்னா 2 வசனம் படிச்சிட்டேன். இப்போ பாலாக்கும் அருவருப்புனா என்ன? யார் சொல்றீங்க? சொல்லுங்க ஃபெல்லஸ். பாலாக்கும் அருவருப்பு என்னங்களா? அந்த கிறிஸ்து சொல்றீங்க, அது எப்படி கனெக்ட் ஆகும்? பாலாக்கும் அருவருப்பு என்பது அந்த கிறிஸ்து கனெக்ட் ஆகும். விசுவாசத்தை மறுதளிக்கிறது, அடுத்து நெக்ஸ்ட் வேதத்தில் இல்லாத விஷயம் கொண்டு வர்றது. அங்க ஒரு க்ளூ கொடுத்துருக்காரு பாத்தீங்களா? அன்றாட பலி நீக்கப்பட்டு அதற்கு மாறாக பாலாக்கும் அருவருப்பு அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்கன்றார். அப்போ நம்ம முதலாவது என்ன புரிஞ்சிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இப்போ வரைக்குமே ரொம்ப பேர் 2வது வருகை ஏன் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. இப்போ 2வது வருகை ஏன் வரலன்னு சொல்றாங்க, காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பொதுவான கிறிஸ்தவங்க இன்னைக்கு வரைக்கும் 2வது வருகை ஏன் வரலன்னு சொல்றாங்க, காரணம் என்ன? இல்லை அது ஓகே இருக்கும்னு சொல்லிட்டு என்ன ரீசன் சொல்றாங்க? 2வது வருகை எப்போ வருவாங்கன்னு சொல்றாங்க. சரி, நான் இன்னும் எளிமையாக கேட்குறேனே, இயேசு கிறிஸ்து 2வது வருகை வருவார் என்ற நம்பிக்கை உலகத்தாரில் சரி கிறிஸ்துவங்களுக்கு எப்படி இருக்கு நம்பிக்கை? பொதுவான கிறிஸ்துவோட நம்பிக்கை எப்படி இருக்குங்க? மாம்சத்தில் வருவார், அதுக்கப்புறம் எக்கால துணியோடு வருவார், மேகத்தில் வருவார்னு சொல்கிறோம். வேற இன்னொரு விஷயம் நம்ம எதிர்பார்க்குறோம் சிஸ்டர். அப்போ வந்து வருவார்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டிருப்பீங்களே ஏற்கனவே. அதாவது அந்தி கிறிஸ்து வந்து இஸ்ரேலில் வெளிப்படுவான்,
ஒரு தேவாலயத்துல உட்காந்து ஆளுகை செய்வான். 3.5 வருஷம் யாருக்கும் தெரியாம 3.5 வருஷம் எல்லாருக்கும் தெரிஞ்சு ஆளுகை செய்வான். அப்போ அந்த அந்தி கிறிஸ்துவ அழிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து 2வது வருகை வருவான்ற நம்பிக்கை இருக்கா இல்லைங்களா? இருக்கா? அப்ப அந்தி கிறிஸ்துன்றது என்ன நம்புறாங்க உலகத்துல இருக்கிற எல்லாருமே? ஒரு ஒரு குழந்தை பிறக்கும், ஒரு மனுஷ ஆளுகை செய்ய தான் நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கை ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்குதா பார்த்துடலாம். இப்போ என்னோட கேள்வி, இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகைக்கு அப்புறம் அந்தி கிறிஸ்து காலம் வருமா? இயேசு கிறிஸ்து 2வது வருகைக்கு முன்னாடி வருமா? வந்துடும் இல்லைங்களா? ஸோ 2வது வருகைக்கு முன்னாடி என்ன வரணும்னா அந்தி கிறிஸ்து காலம் வரணும். அதை தான் கர்த்தர் இங்க சொல்றார். நான் 2ஆம் பிரசன்னம் உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சபையில பாலாக்கும் அருவருப்பு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். சபையில அந்த ஒரு அன்றாடபடி நீக்கப்படணும்னு சொல்றாரு. அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நம்ம மறுபடியும் எங்க போலாம்? பேசிக் லெசனுக்கு போயிட்டு வரணும். இப்போ மறுபடியும் பாலாகரத்துக்கு மறுபடியும் கொஞ்சம் நம்ம எடுத்துட்டு வரணும். மகா பரிசுத்தமான விசுவாசம் கிளாஸ் கேட்டிருக்கோம் நம்ம எல்லாருமே. மகா பரிசுத்த விசுவாசம் என்னங்க? பைபிள். கரெக்டா? இந்த பைபிள் இருக்கிற சத்தியம் முழுக்க யாருக்கு கொடுக்கப்பட்டது? 1ஆம் சபை காலத்துல அப்போஸ்தலர்களுக்கு. கரெக்டா? பழைய ஏற்பாடுல இருக்கிற அத்தனை சத்தியம் அவங்களுக்கு கொடுத்து அப்போஸ்தலர்கள் அநேக இடத்துல சத்தியங்கள் சொல்லும் போது சபையை எஸ்டாப்ளிஷ் ஆச்சுங்களா? அப்போ ஒவ்வொரு சபையில என்ன உருவாச்சு? சபையில மகா பரிசுத்த விசுவாசத்துல எல்லாரும் இருந்தாங்களா? சத்தியத்துல உறுதியா இருந்தாங்களா? யார் அப்போஸ்தலர்கள் சொன்னா கூட வேதத்தை ஆராய்ந்து பார்த்தாங்களா? ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொன்றையும் சர்ச் பண்ணி எல்லாத்தையும் ஒற்றுமையா இருந்தாங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலத்துல எல்லாருக்கும் எது உறுதியா இருந்துச்சு கேட்டீங்கன்னா, அவருடைய வசனமே சத்தியம். ஸோ ஒவ்வொரு சபையிலையும் சத்தியத்துக்கு தூணு ஆதாரமாக சபையில சத்தியம் தான் இருந்துச்சு. அப்போ சபையில எந்த பிரிவு கிடையாது. சபையில எல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அதெல்லாமே ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே கர்த்தர், ஒரே தேவன், ஒரே சரீரம். ஞாபகம் இருக்கலாம். ஒரு 7 சத்தியம் சபைக்குள்ள ஒன்னா இருந்துச்சு. மோஸ்ட் ஹோலி ஃபெய்த்ல ஒன் காட், அதாவது ஒரு கர்த்தர், ஒரு தேவன், ஒரு ஞானஸ்தானம், ஒரே விசுவாசம் 7 விஷயம் இருந்துச்சு. அதன் அடிப்படையின் கீழே சத்தியத்துல சபையார் இருந்தாங்க நான் பார்ப்போம். அப்ப அன்றாட பலினா என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு காலை வெள்ளாட்டு கடை பலி கொடுக்காம தன்னையே பலிகர பண்ணாங்க சபைக்குள்ள. ஒவ்வொருத்தருக்கு என்ன தாழ்ந்திருக்குது அப்படி பலியின் வாழ்க்கை எல்லாரும் செய்தாங்க. அப்போ சொல்றவங்க ஊழியம் பண்ணாங்க. டீகன்ஸ் பாத்தீங்கன்னா அநேக பொருளாதாரம், அதாவது மாம்சமான உதவிகள் அவங்க அதாவது டெம்பர் ஒர்க் பண்ணாங்க. அது எல்டர் சபைகளை ஊழியம் பண்ணாங்க. அதான் எல்லா இடத்துலயும் எல்லா வேலை இருந்துச்சு. ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கான தாளந்தை பற்றி வேலை பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ சபை எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, கொரிந்து சபை, எபேசு சபை, தெசலோனிக்கே சபை இருந்தது. ஒவ்வொரு சபையிலும் சத்தியத்துக்கு தூணா இருந்துச்சு சத்தியம். அப்போ என்ன சொல்றாருன்னா, அன்றாடபடி நீக்கப்பட்டு சபையில பாலாக்கக்கூடிய அருவருப்பு வரும்னு சொல்றாரு. இதை பத்தி எங்க பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, சோரசோரிகளே, தானியல் புத்தகத்தை ஏன் அவர் வாசிக்க சொல்லிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, தானியல் புத்தகத்துல தான் ஒரு சீக்ரெட் இருந்துக்குது. எந்த இடத்துல எந்த சூழல்ல அந்தி கிறிஸ்து அமைப்பு உள்ள வரும் என்பதே புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. தானியேல்ல அது படிக்கலாம். ஆனா தானியேல் எழுதுறதுக்கு அப்புறம் கூட புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலர் பவுல் எழுதுறாரு ஒரு இடத்துல. எங்க எழுதுறாரு கேட்டீங்கன்னா, இந்த பாலாக் அருவரை பத்தி எங்க எழுதிருக்காருன்னு கேட்கும்போது, அன்புக்குரிய சகோதரர்களே, தெசலோனிக்கே சபையார் இயேசு கிறிஸ்து அந்த காலத்துல வந்துருவாருன்னு ஆர்வத்தோட இருந்தாங்க. அதாவது அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல இயேசு கிறிஸ்து 2வது வருகை வந்துருவாருன்ற ரொம்ப ஆர்வத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்துருவாருன்ற மாதிரி எழுதும் போது நினைக்கும் போது அவர் சொல்றாரு, அவசரப்பட்டு அப்படி நம்பிடாதீங்க. இயேசு கிறிஸ்து நீங்க வாழ்ற காலத்துல வந்துருவாருன்னு நம்பிடாதீங்க. ஏன் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு லெட்டர் ஏதாவது அப்போஸ்தலர் பவுல் போட்டாருன்னு, அப்போஸ்தலர் பவுல் எழுதினார் ஏதாவது சொன்னாங்கன்னா, அப்படி லெட்டர் உங்கள்கிட்ட வந்தா கூட, அந்த காலத்துலலாம் சப்ஜெக்ட் நேரடியாக ஒருத்தர் பேசுறதுக்கோ அல்லது இந்த மாதிரி பைபிள் எல்லாமே அன்னைக்கு இல்லை, ஃபுல் பைபிள் இல்லை. லெட்டர் வரும்போது அதை எடுத்து வாசிச்சு ஒரு இங்கிலீஷாக கொடுத்தும் போவாங்க. அப்படி ஏதாவது லெட்டர் தந்து உங்களுக்கு இயேசு கிறிஸ்து 2வது வருகை வந்துட்டார், அப்போஸ்தலர் பவுல் தான் எழுதினாரு யாராவது சொன்னாங்கன்னா நம்பிடாதீங்கன்னு சொல்றாரு. எங்க சொல்றாரு பாத்தீங்கன்னா, சோரசோரிகளே, இந்த தெசலோனிக்கே புத்தகத்தை சொல்றா பாருங்க. வசனம் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கே 2nd chapter 1st verse. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. பாத்தீங்களா? அப்போஸ்தலர் பவுல் கிளியரா சொல்றார் சபைக்கு. முதலாவது விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராதுன்னு சொல்றார். என்ன எந்த நாள்? கிறிஸ்துடைய 2ஆம் பிரசன்னம். அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் பிரசன்னத்துல வரணும்னா அதுக்கு முன்னாடி சபையில விசுவாச துரோகம் முந்தி நேரிடணும். அந்த விசுவாச துரோகம் என்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மோஸ்ட் ஹோலி ஃபெய்த் கிளாஸ்ல நான் பேசியிருக்கோமே, உங்களுக்கு கேட்டிருக்கீங்க.
அதாவது அநேக பேர் தன் இருதயத்துல அவங்க தவறான போதனை செய்யறாங்கன்னு தெரிஞ்சா கூட, ரொம்ப அருமையான வார்த்தை அது. எவ்வளவு அருமையான வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, வஞ்சிக்கிற போதனைக்கு செவி கொடுப்பாங்க. அநேகர் இந்த விசுவாசம் விட்டு விலகி போயிருவாங்க. அதனால சாத்தானுடைய உபதேசத்தை கேட்கக்கூடிய காலம் வரும்னு சொல்லி யார் சொன்னார் சபைக்கு? ஞாபகம் இருக்குங்களா? எங்கன்னா சொல்லியிருக்காருங்களா? சொல்லியிருக்காரு. 1 தெசலோனிக்க, அதாவது சாரி 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் வசனம் வாசிக்கலாம். ஆகிலும் பரிசுத்த ஆவி வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார். அநேக பொய்யான உபதேசம் வரும் என்பது அந்த இடத்துல சொல்லிட்டார். அப்ப விசுவாச துரோகம் முதலாவது சபைக்குள்ள நேரிடணும் என்பது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அந்த வசனத்தை கேட்டீங்கன்னா, அதாவது பாலாக்கும் அருவருப்பு என்னதென்று தேடதான் போயிட்டு இருக்கோம். இப்போ சபையில ஒருத்தர் போதிக்கும் போது வசனத்தின் அடிப்படையில போதிக்க மாட்டாங்க. வசனத்துக்கு மாறாக சில சம்பிரதாயங்கள் உள்ள கொண்டு வருவாங்க. தவறான போதகர், தவறான நபர்கள் சபைக்குள்ள வருவாங்கன்றதையும், சபைக்குள்ள சத்தியத்தில் இல்லாததெல்லாம் போதிப்பாங்க என்பதுதான் அவருடைய கான்செப்ட் ஆச்சுங்களா. அந்த மாதிரி சபைக்குள்ள வரக்கூடிய காலத்துல கிராஜுவலா சபைக்குள்ள நடந்ததுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குங்களா? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரீ சூரியன் அணிந்திருந்தாள், சந்திரன் தன் பாதத்துக்கு கீழே இருந்தது ஆச்சுங்களா, நட்சத்திரம் தன் கிரீடத்து மேல இருந்துச்சுன்றது நீங்க படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? அதுல ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு 12, அதாவது அந்த இடத்துல நீங்க கவனிக்கும் போது அந்த ஸ்திரீ பிரசவ வேதனைப்பட்டாலும் வருது பாத்தீங்களா? அப்படின்னு அர்த்தங்களா? உள்ளக்குள்ள என்ன இருக்குங்களா? ஒரு புதிய ஒரு கரு உருவாயிருக்குது. ஆனா ஆக்சுவலி இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டி என்ற உரிமை எப்போனா கர்த்தர் இயேசு 2வது வருகை வரும்போது தான் அவரை சந்திக்கக்கூடிய காலம் தான் பார்த்தீங்கன்னா மனவாட்டிய வகுப்பார் அங்கே சந்திப்பாங்க. பட் இங்கே இயேசு கிறிஸ்துக்கும் சபைக்கும் ஒரு எங்கேஜ் ஆயிருக்கு, கரெக்டுங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சபை என்பது பிரசவ வேதனைப்பட்டாலும் சொல்லும்போது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுது. எப்படி சபை மாம்சத்தில் இருக்கும்போது சபைக்குள்ள இன்னொரு புது விதமான ஒரு கரு உருவாகும்னு கேட்டா அதுதான் அந்தி கிறிஸ்து வளர்ச்சி. ஞாபகம் இருக்குங்களா? ஏற்கனவே நம்ம 12th சாப்டர் படிச்சிருக்கோம். அதாவது சபைக்குள்ளவே ஒரு பொய்யான ஒரு அமைப்பு உருவாகும். அந்த உருவாகும் போது சபைக்குள்ளவே ஏகப்பட்ட பொய்யான போதனை உள்ள வரும். அதாவது 2 விஷயம், லீடர்ஷிப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொய்யான போதனை சபைக்குள்ள வந்து மெதுவாக கிராஜுவல் ஆகும்போது 539 ஏடியில், அதாவது பாலாக்கும் அருவருப்பு என்னக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொய்யான ஒரு அநீதி நிறைந்த ஒரு பொய் சபைக்குள்ள எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு 539ல் அந்தி கிறிஸ்து அமைப்பு ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போயிட்டால். வசனம் இருக்குங்களா? அப்படின்னு அர்த்தம்னா உண்மையான சபை தனித்து விடப்படும், அதாவது சப்ரேஷன் ஆயிடுவாங்க. இந்த காலத்தில் 539ல் சபைக்குள்ள பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும். என்னன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. மறுபடியும் நீங்க செய்யக்கூடிய பாவங்களுக்காக கர்த்தர் இயேசு மறுபடியும் சிலுவையில் அடிக்க வேண்டியதா இருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணணும்னாக்கா டெய்லி மாஸ் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது பொய்யான சபையில வந்த பொய்யான உபதேசம். டெய்லி மாஸ் கண்டக்ட் பண்ணணும், அப்பத்தை வந்து சாப்பிடணும், திராட்சை ரசத்தை குடிக்கணுன்ற விஷயம் வரும்போது எல்லாத்துக்கும் மாஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி மாஸ் கண்டக்ட் பண்ணும்போது தான் என்ன சொல்ல வந்தான்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்பெல்லாம் சபையில வந்து ஒரு கூட்டத்தை சேர்ந்து ஒரு மாஸ் கண்டக்ட் பண்றோமோ அப்ப எல்லாமே இயேசு சிலுவையில் அடிக்கப்படுறன்ற மாதிரி ஒரு பொய்யான உபதேச சபைக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, மெதுவா பாலாக்கும் அருவருப்பு உள்ள வந்துருச்சு. எப்படிங்களா? என்ன வந்தாலும் பாவம் பண்ணலாம், என்ன வேணாலும் வந்து இஷ்டம் போல பாவம் செய்யலாம். ஆனா நான் போய் பாவம் மன்னிப்பு கேட்டா என்ன பண்ணுவாங்க? மன்னிப்பு வந்துடும் என்ற அந்த கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப என்ன அங்க ஒடிஞ்சிச்சது கேட்டீங்கன்னா, அன்றாட பலி நீக்கப்பட்டு நடத்தினா ஒவ்வொருத்தருமே தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் பலியின் வாழ்க்கையை வாழணுன்ற அந்த கான்செப்டே என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா மெதுவாக நிராகரிக்கப்பட்டு தினந்தோறும் தாங்கள் எப்படி வேணாலும் பாவத்தில் வாழலாம். ஆனால் நமக்காக ஒரு ஃபாதர் இருப்பார். ஒரு சபைக்குள்ள ஒரு மாஸ் கனெக்ட் பண்ணாங்கன்னா அந்த நேரத்தில் சிலுவையில் கர்த்தரே அடிக்கப்படுவதனால இனி நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுன்ற அந்த கான்செப்ட் கொண்டு போயிட்டாங்க சபையில். அதுதான் கிராஜுவல் டெவலப் ஆகினாச்சு பார்த்தீங்கன்னா சபைக்குள்ள அந்தி கிறிஸ்து அமைப்பே உருவானது. தினந்தோறும் சபைக்குள்ள உண்மையான அந்த ஜீவபலியான வாழ்க்கை வாழ்வதற்கான சூழலே மெதுவாக குறைஞ்சிச்சுன்னு பார்க்குறோம். அதை தான் இங்கே சொல்றாரு. பாலாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் வாசிக்கக்கூடியவங்க கண்டுபிடிக்கலாம் சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு அப்போ? தானியேல் புத்தகத்துல
அந்தி கிறிஸ்துவுடைய வேலை என்னன்றது சொல்லப்பட்டிருக்குது. அந்தி கிறிஸ்து காலம் சொல்லப்பட்டிருக்குது. அதற்கப்புறம் நான் எப்போ வருவேன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி என்ன பண்றாரு, இன்டெரக்ட் என்ன சொல்றாரு அவருன்னா, நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்தை கண்டுபிடிக்கணும்னாக்கா நீங்க எங்க போயிடுங்க, தானியேல் புத்தகத்துல போயிடும். அப்ப தானியேல் புத்தகத்துல நம்ம என்ன க்ளூ பார்த்துட்டோம் பாத்தீங்கன்னா, இதை பத்தி இருக்குதுன்னா நம்ம 2 வருஷம் பார்த்துட்டோம். பாலாக்கம் அறுவர் பத்தி தானியேல் சொல்லியிருக்காருன்னு பார்த்துட்டோம். அதை பத்தி அப்போஸ்தலர் பவுல் சொல்லிட்டாரு, முதலாவது விசுவாசம் துரோகம் முந்தி நேரிடணும், கேட்டின் மகன் அதுக்கப்புறம் தான் வெளிப்படுவாரு, அதுக்கப்புறம் தான் அந்த நாள் வரும் சொல்லிட்டாரு. சரிங்களா? அது என்ன பண்ணுமா, தேவன் எண்ணப்படுவது எதுவோ வசனம் வாசிக்கலாம். தெசலோனிக் 2 அதிகாரம் வசனம் 4 வசனத்தை வாசிங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். பாத்தீங்களா? இததான் எங்க படிக்கிறோம் நம்ம சகோதரர்களே, தானியேல் புத்தகத்துல படிக்கிறோம். யாரு ஆராதிக்கப்படுறாங்களோ, யாரு தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய பிளேஸ்க்கு உயர்த்தப்படுறாங்களோ அந்த இடத்துல நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. இதுதான் எங்க பார்க்கிறோம் நம்ம, தானியேல் 7 அதிகாரத்துல எடுத்து நீங்க வசனம் வாசிக்கலாம். தானியேல் 7 அதிகாரம் 24, 25, 26 வசனம் வாசிக்கலாம். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். பாத்தீங்களா? இதுதாங்க அந்த தானியேல் புத்தகத்துல அவர் வாசிக்க சொன்னது. அதாவது காலங்களும் பிரமாணங்களும் மாத்த நினைப்பான். உன்னதமான தேவனுடைய பக்தர்களை பார்த்தீங்கன்னா அவன் துன்புறுத்துவான் என்ற விஷயம் நீங்க எடுத்து படிக்கும் போது இதுதான் தேவனுக்கு விரோதமாக அவங்க சொன்னது. 799 இருந்து 1999 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராஜ்யம் பத்தி பேசுவாங்க. கிறிஸ்துவ 2ஆவது வரைக்கும் வர வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு ராஜ்யமே ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அநேக பொய்யான உபதேசம் சபைக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னு பார்க்குறோம். எப்போ ஆரம்பிச்சது அந்த கிறிஸ்து காலம் ஞாபகம் இருக்குங்களா? ஆன்டி கிரைஸ்ட் எப்போ ஆரம்பிச்சது, எந்த காலத்தில் ஆரம்பிச்சது, அந்த காலப்பகுதி சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க, பரவாயில்ல. 539 கரெக்டுங்களா? 539 அந்த கிறிஸ்து காலம் ஆரம்பிச்சது. அங்கிருந்து 1260 வருடங்கள் அந்த கிறிஸ்துக்கான காலப்பகுதி, 1260 இயர்ஸ். அங்க வரைக்குமே அதாவது தேவனும் உன்னதமான தேவனுடைய பிரமாணத்தையும் அவருடைய நியாயப்பிரமாண மாற்றம் அல்ல காலங்களையும் மாற்றம் நினைப்பான்னு சொல்லும்போது இந்த அந்த கிறிஸ்து அமைப்புல இவங்க வந்தாங்க பார்த்தீங்கன்னா யாருன்னா பர்பஸிங் எல்லாமே அவங்க தேவனுடைய இடத்துல உக்காந்துட்டு சபையில் அநேக விதமான பொய்யான உபதேசங்களை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1260 வருஷம் சபைக்குள்ள பொய் உபதேசங்கள் அப்புறம் லைட்டி கிளர்ஜின்ற 2 சிஸ்டம் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இதை தான் சொல்றாரு, இந்த காலம் சபைக்குள்ள வர வரைக்குமே நடந்து முடிஞ்ச வரைக்குமே அவர் 2ஆவது வரைக்கும் வந்திருக்க மாட்டாராம். அப்ப என்ன நடந்திருக்கணும்? முதலாவது பாலாக்கும் அருவருப்பு சபைக்குள்ள ஸ்தாபிக்கப்பட்டிருக்கணும், அன்றாட பலி நீக்கப்பட்டிருக்கணும், அதுக்கப்புறம் கர்த்தர் இயேசு 2ஆம் வருகையில் வருவாரு. அதான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கின்றதுக்காக தான் கர்த்தர் சொன்னாரு தானியேல் புத்தகத்துல போய் நீங்க வாசிங்க சொல்லிட்டாரு. அது மாத்திரம் இல்ல, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா சகோதரர்களே, ஒரு மிக முக்கியமான லிங்க் இருக்குது. இது எப்படி நிறைவேறுச்சுன்ற விஷயத்தை ரீப்ரிண்ட் ஆர்டிகல் படுத்தலாம் பாருங்க. அடுத்த ஸ்லைட்ல நீங்க வாசிங்க. அந்த நாள் மாபெரும் விசுவாச துரோகம் உண்டாகி பாவ மனிதன் வெளிப்படும் வரை வராது. விலகி போதல் வரும். விசுவாச துரோகம் மெய்யான விசுவாசத்திலிருந்து சத்தியத்திலிருந்து கர்த்தருடைய மகா நாள் வருவதற்கு முன்பாக சபைக்குள் ஏற்படும். பாத்தீங்களா? அப்போ மெய்யான விசுவாசம் சபையிலிருந்து வெளியே போயிடும்னா தேவனுடைய வசனத்து மேல வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை சபையிலிருந்து வெளியே போயிடும். அடுத்த ஸ்லைட் அப்படியே வாசிங்க. நெக்ஸ்ட் வாசிங்க. சபைக்குள் உருவாகும் ஒரு தவறான அமைப்பு ஒன்றன் பின் ஒன்றாக பிழைகள் ஊடுருவிய போது தம்மோடிராத கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் மீதிருந்த நம்பிக்கையையும் பற்றுறுதியையும் கொண்ட தன் நிலையிலிருந்து சபை வீழ்ந்து உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நேசிக்க தொடங்கியது. பாத்தீங்களா? உண்மையான சத்தியத்தின் வெளிச்சம் சபையில் இருந்தது. அது கிராஜுவலா சபையில இருந்து நீக்கப்பட்டு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா கடைசி அந்த லைன் வாசிக்கலாம். உலகத்தையும் அதுக்கப்புறம் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நேசிக்க தொடங்கியது. அப்படிதான் அந்த கிறிஸ்து காலத்தில் நடந்தது. ஸோ தேவனுடைய சத்தியத்துக்குன்னு ஒரு முதல் மதிப்பு இருக்கு. அந்த சத்திய கொள்கை அனுதினம் ஜீவபலியாக நம்மள ஒப்பு கொடுக்கணும். ஆனா அந்த அந்த உண்மையே சபைக்குள்ள மறைக்கப்பட்டது. அதாவது ட்ரினிட்டி, ஆத்மா சாகாது, அதுக்கப்புறம் அதாவது புர்கட்ரி, இந்த மாதிரி எல்லா பொய்யான உபதேசம் சபைக்குள்ள வந்ததுக்கான காரணமே அந்த ஒரு பாவ மனுஷன் வெளிப்பட்ட நாள் சொல்றேன்.
அப்போ இங்க என்ன சொல்லட்டார் தெசலோனி புத்தகத்துல, நீங்க கிறிஸ்து 2ஆம் பிரசனம் வந்துருவாருன்னு எதிர்பார்த்துறாதீங்க உடனடியா. ஏன் வரணும்? என்னதுக்கு? அந்தி கிறிஸ்து அமைப்பு ஆரம்பிக்காம, அந்தி கிறிஸ்து காலம் முடியாம கிறிஸ்து 2ஆம் பிரசனத்துல வர முடியாதுன்றதா கான்செப்ட் கொண்டு வராங்க இப்போ தெசலோனி புத்தகத்துல. அதே தான் கர்த்தர் சொல்லிட்டாரு, அப்போஸ்தலர்களே நான் 2வது பிரசனம் நீங்க வந்திருக்கணும்னு நீங்க ஒருவேளை கண்டுபிடிக்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட் நீ கண்டுபிடிக்க வேண்டியது அந்த பாலா கருவை பத்தி. இப்போ பாலா கருவை பத்தி எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு டீட்டெயிலாக கேட்டிங்கன்னா அந்த 12th சாப்டர்ல பேசப்பட்டிருக்கு தெரியுங்களா? அதை பத்தி இப்போ நம்ம போய் பார்க்க போகலாம். சரிங்களா? இப்போ 12th சாப்டர்ல படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைடை பார்த்துருங்க. அப்படி இந்த ஸ்லைடை பார்த்துருங்க, அப்படியே வாசிச்சிருங்க. சடங்காச்சாரங்களுக்குள் விழுந்து போதல், ஒரு மத குருமார் வகுப்பு உருவாகுதல் மற்றும் உலக அதிகாரத்திற்கான வாஞ்சை. இந்த 3 விஷயம் வந்து சபைக்குள்ள வந்துடும் சொல்லிட்டார். அதாவது சடங்காச்சாரம் உங்களுக்கு புரியுதுங்களா? சடங்காச்சாரம்னா ட்ரெடிஷ்னல். ஏதாவது உதாரணம் சொல்லுங்க பால். ரோமன் கேத்தலிக்ல ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. ட்ரெடிஷ்னல் ஏதாவது இருக்கா? பூஜை பேசிக்கான விஷயம் சரி. இன்னும் வேற ஏதாவது சொல்லுங்களேன். ஜபமாலை, அடுத்து நெக்ஸ்ட் மரிச்சவங்களுக்கு பூஜை செய்யறது, அடுத்து மரியாதை வர்ஷிப் பண்றது, அடுத்து புரியலங்க. ஹோலி ப்ராமிஸ், அடுத்து நெக்ஸ்ட். பாத்தீங்களா எவ்வளோ இருக்கு இல்லைங்களா? அப்போ ஒண்ணுமே எதுக்கு சம்மந்தம் கிடையாது? பைபிளுக்கு சம்மந்தம் கிடையாது. ரெண்டாவது என்ன சொல்லிட்டாங்க? ஒன்று வந்து சடங்காச்சாரம், ரெண்டாவது என்னங்களா மத குருமார்க்கத்துவம். அப்படின்னு என்னங்களா குருமார்க்கத்துவம்னா? பைபிள் அவங்க மாற்றதான் படிக்கணும். நீங்க 2வது வால்யூம்ல 9வது பாடத்தை எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது 2nd வால்யூம் 9th சப்ஜெக்ட்ல என்ன எழுதுறாங்க வால்யூம்ல பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல பைபிள் அவங்க மாற்றதா படிக்கணும். யாரும் அந்த அந்த கிளர்ச்சிலேட்டிவ் வரும்போது அந்த மத குருகள் மாற்றத்தை பைபிள் படிக்கணும். அதை விட்டு வேற யாராவது பொதுவான விசுவாசி பைபிள் படிச்சானா அது பாவன்ற சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்படி யாராவது பைபிள் படிச்சா நரகத்துக்கு போயிடுவாங்கன்ற கொண்டு வந்தாங்க. அப்படி பைபிள் படிச்சுங்களை கொண்டு போய் சாகடிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு ஸ்பெஷல் ஒரு கிரேட் கொண்டு வந்தாங்க. இது மாத்திரமல்ல, அதுபடி 3வது ஒரு விஷயம் வந்துச்சு சபைக்குள்ள. என்னங்களா? கடைசியா உலக வாஞ்சை. இதை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பை சேலரி, அந்த டிக்னிட்டி, அந்த லெவல் தாசி ஆகும்போது எல்லா சபைக்குள்ள வந்துச்சு. அதனால தான் இந்த மாதிரி பொய்யான சபைக்குள்ளதான் நாம அத்தனை பேர் இருந்தோம். அது பென்டகோஸ்டாவோ இல்லை மெத்தோடிஸ்டாவோ இல்லை பிரதரனாவோ இல்லை ஏதோ ஒரு சபைக்குள்ள நம்மள இருந்தோம். பட் இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ சில வருடங்களுக்கு முன்னாடி நீங்களும் நானும் அங்கே இருந்திருக்கோம். அது உண்மையா? உண்மை தானே? இதில் மாற்றங்கிறது இல்லை தானே? இப்போ சில வருடங்களுக்கு முன்னாடி அங்கே இருந்த நம்ம எப்படி இங்கே வந்தோம்? எப்படி மட முடிஞ்சு? யார் அப்படி செய்தா? அதுதான் இப்போ நான் பார்க்குறோம். கர்த்தர் இயேசு 2ஆம் பிரசன்னத்துக்கும் நம்மளுடைய அழைப்புக்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் தானியேல் 12ஆம் அதிகாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய லிங்க் இருக்கு சோரஸ்டர். அப்போ என்ன சொல்ல வர்றாரு பார்த்தீங்கன்னா, தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் இப்போ எடுத்து ஸ்டடி பண்ண போகிறோம். அப்போ அவர் சொல்றாரு, என்னுடைய பிரசன்னம் தெரிஞ்சுக்கணும்னாக்கா புக் ஆஃப் தானியேல் படி. அப்போ தானியேல் அவர் ஆண்டவர் சொன்னக்கூடிய வழிபடியே இப்போ நம்ம தானியேல் புத்தகத்துக்கு வரோம். தானியேல் புத்தகத்தில் எடுத்து இப்போ வாசிக்கலாம். முதல் பாகம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. தானியேல் 12:1 முதல். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றான். சகோதர சோர்களே, இதுக்கு லிங்க் எங்க கொடுத்துட்டாரு கர்த்தர் கேட்டீங்கன்னா, தானியேலோ என்றால் நீ என்றால் இந்த புத்தகத்துக்கு முத்திரை போட்டு சொல்லிட்டார். இது முடிவு காலத்துல அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அப்பொழுது ரகசிய வெளிப்படும் என்ற மாதிரி அங்க கர்த்தர் சொல்லிட்டார். இப்போ தானியேல் 12:1 என்னங்களா? மிகாயேல் அக்காலத்தில் எழும்புவார்னு படிச்சிட்டோம். அப்போ யாதொரு ஜாதி உண்டாயிருந்த அந்த காலத்துல வராத மிகப்பெரிய ஆபத்து வரும்னு சொல்லிட்டார். அப்போ இது எந்த பத்தி பேசப்படுதுன்னா, கர்த்தருடைய 2ஆம் வருகை பத்தி பேசப்படுதா? கரெக்டுங்களா? உன் ஜனங்களுக்காக மிகாயேல் எழும்புவார்னு சொன்னா, the rise என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல இந்த வாசனம் வாசிச்சிருங்களேன். தானியேல் 12:1 இங்கிலீஷ்ல வாசிங்க. And at the time shall Michael stand up,
the great prince which standeth for the children of thy people. எந்த டிரான்ஸ்லேஷன்? கேஜேவி. KJV. NIV ட்ரை பண்ணுங்களேன். At that time Michael, the great prince who protects your people, will arise. அரைஸ்னா என்னங்களா? எழும்புதார். அப்படின்னா கர்த்தருடைய ராஜ்யத்தை பத்தி பேசக்கூடிய வார்த்தை, கர்த்தர் இரண்டாம் பிரசன்னம் வர பத்தி பேசக்கூடிய வார்த்தை. அதாவது அவர் 2வது வருகை வந்துட்டாருன்னா உன் ஜனத்துக்கா நிற்பாருன்னு சொல்றாரு. இப்ப மிகாயலுடைய ஜனம் யாருன்னு சொல்லுங்களேன். பார்த்தீங்களா? அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவர் நிற்குவார் என்ற அந்த கான்செப்டோட பேச வரும்போது அப்படியே தொடர்ந்து சொல்ல பரிசுத்தவான்கள் பத்தி பேசப்படும், சபை பத்தி பேசப்படுதாங்க. அப்படி பேசப்படும் போது 4ஆம் வசனத்துல அவர் குழு கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? இந்த 4ஆம் வசனத்துல முடிவு காலம் மட்டும் இது புதை பொருளா வச்சுடு, அதுக்கப்புறம் அங்கும் இங்கும் ஓடி ஆறாவேகம்னு சொல்றாங்களே. இப்ப மறுபடியும் கேட்கிறேன், இங்க குழு கொடுத்துருக்காரு. அப்ப முடிவு காலம் இந்த சொல்றாரு, எதை பத்தி சொல்லியிருக்காரு அப்போன்னு கேட்டீங்கன்னா, சகோதர சோரிகளே, தானியேல் 12ஆம் அதிகாரம் நம்ம புரிஞ்சுக்கணும்னாக்கா நம்ம எங்க போனா புரியும் தெரியுங்களா? தானியேல் 11ஆம் அதிகாரத்துக்கு தான் புரியும். அப்ப தானியேல் 11ஆம் அதிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நம்ம போயிடலாம், ஏன்னா ரொம்ப ஹிஸ்டரி அதுல வரும். தானியேல் 11ஆம் அதிகாரம் என்பது என்னன்னு கேட்டா சகோதர சோரிகளே, அந்த 4 வல்லரசு நாடு பத்தி பேசக்கூடிய ஒரு வார்த்தை வரும்போது கிரேக்க சாம்ராஜ்யத்தை பத்தியும் ரோம சாம்ராஜ்யத்தை பத்தியும் அந்தி கிறிஸ்து பத்தியும் பேசப்பட்ட அதிகாரம் தான் இந்த 11ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய விஷயங்கள். அந்த 11ஆம் அதிகாரத்துல அப்படியே எல்லா விஷயம் பேசிட்டு வரும்போது தான் 31ஆம் வசனத்தை இப்ப வாசிங்க. 31ஆம் வசனம் வாசிங்க. 31 31. ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். ஆக்சுவலி இதை பத்தி நீங்க ஒருவேளை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வப்பட்டா கூட 3ஆம் வால்யூம்ல 11ஆவது அதிகாரம் பத்தி, தானியேல் 11ஆம் அதிகாரத்தை பத்தி டீட்டெயிலா ஒரு பாடம் பதர் பேசியிருக்கிறார். அது ரொம்ப சுருக்கமா சொல்ல போனாக்கா சகோதர சகோதரிகளே, அந்த கிரேக்க சாம்ராஜ்யம் எப்படி எழும்பி வரும், அந்த ரோம சாம்ராஜ்யம் எப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி வரும், அந்த ரோம சாம்ராஜ்யம் 10 கொம்பு எப்படி பிரியும், அதுல ஒரு கொம்பு எப்படி அந்தி கிறிஸ்து அமைப்பா மாறும் என்பதையும் ரொம்ப தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்துல பேசப்பட்ட விஷயங்கள். அப்ப 11ஆம் அதிகாரத்துல பேசப்பட்டு வந்துட்டு இருக்கிற விஷயம் கேட்டீங்கன்னா அந்தி கிறிஸ்து அமைப்பை பத்தி பேசப்பட்டு இருக்கும். அப்படி பேசிட்டு முடிச்சுட்டு வரும்போது தான் 12ஆம் அதிகாரம் அப்படி ஆரம்பிக்குது. ஸோ 12ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு? 4ஆம் வசனத்துல முடிவு காலம் வரும்போது தான் ஜனங்க இங்கும் அங்கும் ஓடி ஆறாங்கன்ற வார்த்தை பேசுறா. அப்ப என்ன சொல்ல வராருன்னா எளிமையா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்தி கிறிஸ்து காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவு காலம் ஆரம்பிக்கும் சொல்றாங்க. அப்ப அந்தி கிறிஸ்து காலம் எப்போ ஆரம்பிச்சது சொல்லுங்களேன்? 539 எப்போ முடியுது? 539 பிளஸ் 1260 கணக்கு போடுங்களேன். 539 அந்தி கிறிஸ்து ஆரம்பிக்குது. அங்க இருந்து 1260 வருஷம், அதை நீங்க பிளஸ் பண்ணுங்களேன். 1799 அந்த வருடம் தாங்க ஆக்சுவலி முடிவு காலம் ஆரம்பிச்சது. 1799 இருந்ததுதான் உலகத்தின் முடிவு காலம் ஆரம்பிச்சிருக்குன்றது தான் வசனத்தின்படி விளக்கம். இதை குறித்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னாக்கா சகோதர சகோதரிகளே, எகெயின் மறுபடியும் 3ஆம் வால்யூம்ல படிச்சு பாருங்க. தெளிவா பதில் எழுதுறாரு. முடிவு காலம் என்பது 1799 தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்றாரு. என்ன முடிவு காலம்? எந்த முடிவு காலம்? அந்த கிறிஸ்து முடிஞ்சது. எந்த முடிவு காலம்? இந்த 2ஆம் உலகத்தின் முடிவு காலம், கிறிஸ்து இயேசுடைய 2ஆம் பிரசன்னத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான காலப்பகுதியே, தானியேல்ல எழுதப்பட்ட அநேக ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான காலப்பகுதியே பிஃபோர் 1799 முன்னாடி புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு. தானியேல் நீ போயிடு, உனக்கு இது புரியாது எழுதிடு, ஆனா எழுதின விஷயங்கள் கூட ரொம்ப பேர் புரிஞ்சுக்க முடியாது. எப்போதான் ஒருத்தருக்கு நீ எழுதப்பட்ட சத்தியம் புரியணும்னு சொன்னா 1799 அப்புறம் தான் சத்தியம் புரியும்னு சொல்றாரு அவரு. அப்படின்னா எந்த நபர்களும் வேதத்தை வாசிச்சா கூட தானியேல் புத்தகத்துல அந்த ரகசியம் வெளிப்படணும்னாக்கா, அங்க டேட்ஸ் வெளிப்படணும்னா 1799 அப்புறம் தான் புரிய முடியும் என்று நான் பார்க்கணும். அப்ப நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம், ஏன் 1799 அப்புறம் தான் ஏன் புரியணும், அதுக்கு முன்னாடி ஏன் புரியக்கூடாது? புரியாது சொல்லுங்களேன். முத்திரைக்கு போட்டிருக்காரு, முத்திரைக்கு போட்டதுனால புரியாதுன்றது ஒரு விளக்கம் கரெக்ட். ஏன் இன்னும் நம்ம ப்ராக்டிக்கலா சொல்லலாம், ஏன் புரியாது, ஏன் அதுக்கு முன்னாடி தேடினா புரியாதுன்னு கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்தி கிறிஸ்து பண்ணுவாங்க உலகத்துல. போப்பமைப்பு உலகத்தை ஆளுகை போப்பமைப்பு வந்து சபை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சதுனால எல்லாருக்கிட்டையும் பைபிள் தெளிவா இருக்காது இல்லையா, எல்லாருமே சராசரி வசனம் வாசிக்க முடியாது இல்லையா. அப்ப அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால யாருக்குமே வந்து விஷயம் படிச்சாலும் அந்த அளவுக்கு அவங்க படிக்கிறதுக்கும் விட மாட்டாங்க. அது அவங்களுக்கான காலப்பகுதி போயிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி கண்டிப்பா புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
பட் 1799 அப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆழமான உண்மை வந்து பேசியிருக்கிறார். எங்கன்னு பேசுகிறாருன்னா 1799 அப்புறம் தான் முடிவு காலம் ஆரம்பிக்குது. அதற்கு அப்புறம் தான் ஒரு ரகசியம் வெளிப்படும் என்றார். அது எங்கன்னு கேட்டிங்கன்னா தானியேல் 12 அதிகாரம் இப்போ 5 முதல் 7 வரைக்கும் படிக்கலாம். ஸோ 12:1-4 அந்த அந்தி கிறிஸ்து காலத்தோடய கண்டினியூ ஆகி வருது. 4ஆம் வசனம் முடிவு காலம்னா 1799 அப்புறம், ஓகேங்களா? இப்போ 1799 அப்புறம் இப்போ ஒரு சம்பவம் பார்க்குறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? 2024 இருக்கிறோம். 1799 அப்புறம் நடக்கிற விஷயத்தை வெளியினா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கிளியராக எல்லா விஷயம் டேட் வைஸோட சொல்லியிருக்காரு. இப்போ 12:5 வசனம் வாசிக்கலாம். தானியேல் 12:5. அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கரையில் ஒருவனும் ஆகிய வேறே 2 பேர் நிற்க கண்டேன். ம். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். பார்த்தீங்களா என்ன சொல்றாரு? இப்போ இந்த ஆச்சரியமான காலம் முடிவு வர எவ்வளோ காலம் செல்லும் என்று ஒருத்தர் கேட்குறார். இப்போ இந்த வசனத்தில் என்ன படிச்சாங்கன்றது நம்ம ஸ்லைடில் பார்த்துலாம். பாருங்களேன், ஸ்லைடில் பார்க்கலாம். என்ன பண்ணியிருக்காங்க? ஆற்றுக்கு அக்கறையில் ஒருவர் இருக்கிறாரு, இக்கரையில் ஒருத்தர் இருக்கார். கரெக்டுங்களா? இது யார் தானியேல் பார்த்துட்டு இருக்கிறார். அப்படி பார்த்துட்டு இருக்கும் அவர் என்ன கேட்குறாரு? இவைகளின் முடிவு எப்பொழுது வரும்னு கேட்குறாரு இல்லைங்களா? அப்போ அவரோட முடிவு எப்போது வரும்னு சொல்லும்போது அங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னாக்கா, சத்திய வேதத்தில் ஆற்று எது குறிக்குது? இக்கரையில் ஒருவர் அக்கறையில் ஒரு நிற்கிறாரு. இந்த ஆற்றுக்கு 2 பக்கமும் நிற்கிறாங்க. இவர் கேட்குறாரு, இந்த முடிவு எப்போ வரும்னு கேட்குறாரு. என்ன எப்படி புரிஞ்சுக்கலாம் அந்த விஷயத்தை? இப்போ நம்ம இந்த 12:5 எதை பற்றி சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா 1799 அப்புறம் 1799 அப்புறம் ஒரு மிக முக்கியமான விஷயம் நடந்தது சபை சரித்திரத்தில். என்னன்னு கேட்டிங்கன்னா சகோதர சகோதரிகளே, சபை சரித்திரத்தில் 1799 ஃபஸ்ட்டு அந்தி கிறிஸ்து காலம் முடிஞ்சதா? அந்தி கிறிஸ்து காலம் முடிஞ்சதுக்கான எவிடன்ஸ் யாராவது சொல்ல முடியுங்களா? நம்ம அந்த ப்ராஃபஸி பார்த்துட்டு இருக்கோம். அந்தி கிறிஸ்து காலம் முடிஞ்சதுக்கான எவிடன்ஸ் யாராவது சொல்ல முடியுங்களா? புரியலங்க. நெப்போலியன் பர்னபா என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு போப் அரெஸ்ட் பண்ணாருங்களா? அந்த போப் அரெஸ்ட் பண்ணி அவர் ஜெயிலே இறந்துட்டாருங்களா? ஞாபகம் இருக்குங்களா அதெல்லாமே? அப்போது அது வரைக்குமே போப் ஆண்டவர்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தர் ஒரு நெப்போலியனை கூட ஒரு மனிதன் மூலமாக அரெஸ்ட் பண்ணப்பட்டு அடுத்த ஒரு ஜெயிலில் இறந்து இந்த மாதிரி சூழல் வரும்போது நினச்சி பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே நம்ம இப்போ யார் நினச்சோம்? போப் யார் நினச்சோம்? நம்ம போப்பு வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க நினைக்கும் போது அவரை ஒரு சாதாரண மனுஷன் அரெஸ்ட் பண்ணிட்டாருன்ற மாதிரி தெரியும் போது அப்போதான் வந்து ஜனங்களுக்கு ஒரு விஷயம் நடந்தது. இது வரைக்குமே நடந்த அத்தனையும் நம்மளை வந்து நம்முடைய உரிமை பறிச்சிருக்கிறாங்க இவங்க யூரோப்பியன்ஸ். அதாவது அந்த அந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய அத்தனை மத அரசியல்வாதிகள், ராணி மற்ற ராஜாக்கள் எல்லாம் நம்மளை ரொம்ப கடினமாக வழிநடத்திருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மிகப்பெரிய புரட்சி ஆரம்பிக்கலாம். என்ன பண்ணாங்கன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஆரம்பிச்சாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அப்போதான் எவ்வளோ பேருக்கு அது தெரியும் தெரியல. ஸோ அதாவது இந்த பிரெஞ்சு புரட்சி ஆரம்பிச்சது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்கும்போது வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் வசனம் 17 வசனம் வாசிக்கலாம். ரெவலேஷன் 12:17 16-17 வாசிக்கலாம். பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுச்சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. ஒருவேளை நீங்க 5வது படிங்க, 15 படிச்சுட்டு வாங்க. 15, 16, 17. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுச்சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலுச்சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. பாத்தீங்களா? இந்த வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? ரொம்ப நாளாச்சு பேசிக்கலாம் நம்ம எடுத்தது. இந்த ரெவலேஷன் 12 சாப்டர் வந்து என்னங்களா, அந்தி கிறிஸ்து அமைப்பு சபைக்குள்ளே growth ஆனது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பசி உருவானது. ரோம அரசாங்கத்துக்கும் பேப்பசிக்கு வந்த மிகப்பெரிய ஒரு யுத்தம் பற்றி பேசப்படுது. கடைசி 12 சாப்டர் 15, 16, 17 நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்தி கிறிஸ்து காலம் முடிஞ்ச உடனே பிரெஞ்சு புரட்சி ஆரம்பிக்கும் போது ஜனங்க எல்லாரும் மூலமாகவும் அந்த காலத்தில் ஆட்சி செய்த ராஜாக்களும் ராணியும் வந்து அப்புறம் இந்த மத அமைப்பு தலைவர்கள்லாம் நம்மளை மோசம் செய்திருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு உரிமை வேணும்னு சொல்லி மிகப்பெரிய புரட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த புரட்சியில் சொல்றீங்க அந்த வலு சர்வம் பற்றி இங்கே பேசப்படுது பார்த்தீங்களா? ஒரு வெள்ளம் என்ன வந்துச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த வெள்ளம் என்ன குறிக்குதுன்னா இதுதான் பிரெஞ்சு புரட்சி.
அதாவது பிரெஞ்சு புரட்சி வரும்போது நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாத்தான் ஒரு பிளான் பண்ணா, அந்தி கிறிஸ்து அமைப்பு முடிய போதுன்னு சாத்தானுக்கு தெரியும் போது, உண்மையான கிறிஸ்துவின் சபையாகிய அவருடைய சபையை முற்றிலும் அழிப்பதற்காக ஒரு புரட்சி ஆரம்பிச்ச சாத்தான். அந்த புரட்சி மூலமாக உண்மையான கிறிஸ்துவ கூட அழிஞ்சுன்ற மாதிரி பிளான் பண்ணாச்சு சொல்ல போனாக்க. அதில் பார்க்குறோம் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளமானது ஸ்திரீக்கு பதிலாக யாரு அதை விழுங்கிட்டாங்களாமா? பூமி. பார்த்தீங்களா? அப்போ இந்த பூமி என்பது அமைப்புக்குள்ளே கடந்து போயிடுச்சு நம்ம பார்க்குறோம். இதை வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா சரஸ்வரிகளே, இதை பற்றி கூட 4th வால்யூமில் டீட்டெயிலாக பேசப்பட்டிருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா, இக்கரையில் ஒரு தூது, இக்கரையில் அக்கறையிலும் ஒரு ஒரு ஆற்று இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த ஆற்று அதை தான் குறிக்குது. அதாவது புரட்சி, அதாவது பிரெஞ்சு புரட்சி குறிக்குது நம்ம பார்க்குறோம். பிரெஞ்சு புரட்சி நடக்கும்போது இந்த உலகத்தில் நடந்தது என்ன தெரியுங்களா? எல்லாருக்குமே சொந்த உரிமை கிடைச்சது, எல்லாருக்குமே சுயாதீனம் உண்டானது, எல்லாருமே ஈக்குவல்ன்ற அந்த ஒரு நாலேஜ் உலகத்துக்கு வந்துச்சு நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இக்கரையில் அக்கறையில் இருந்த ஒருத்தருக்கு முன்னாடி கேட்குறாரு, இதுக்கு முடிவு எப்போ வரும்னு கேட்கும்போது தான் சொல்றாரு, ஒரு அருமையான வார்த்தை சொல்றாரு. நெக்ஸ்ட் 12th chapter verses 6 and 7. தானியேல் 12:6-7. ம். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, ம். இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். ம். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் ம். தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ம். ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும், பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். இப்போ அவர் என்ன கேட்டிருப்பாரு தானியேலு? இதுக்கு எல்லாத்துக்கும் எப்போ முடிவு வரும்னு கேட்கும்போது எதை பற்றி கேட்டிருப்பாரு? அவர் பார்த்த இந்த கனவு தரிசனங்கள் 11 அதிகாரத்தில் பார்த்த கனவு தரிசனங்கள் கேட்கும்போது இதுக்கெல்லாம் எப்போ முடிவு வரும் கேட்கும்போது சொல்றாரு, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும். அந்த காலத்தை பற்றி கர்த்தர் இங்கே சொல்லும்போது அந்த ஒரு காலமும் காலங்களும் அரை காலங்களும் என்ன குறிக்குது சரஸ்வரிகளே? ஞாபகம் இருக்கு, நேரம் சொல்ல முடியுங்களா? 1260 வருடங்கள் கரெக்டுங்க, ஞாபகம் இருக்குங்களா? அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கலான்னு கேட்குங்க. அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, அந்தி கிறிஸ்து காலம் ஆரம்பிச்சிடும். அந்த ஆரம்பிச்சு எத்தனை வருடங்களுக்கு அப்புறம் விடுதலை வரும் இல்லை முடிவு காலம் வரும்னு கேட்கும்போது சொல்றாரு, ஒரு காலமும் காலங்களும் அரை காலத்துக்கு அப்புறம் ஒரு முடிவு காலம் வரும்னு சொல்லிட்டார். இப்போ நம்முடைய கான்செப்ட்ல பார்க்கலாம். இப்போ அந்தி கிறிஸ்து காலம் வந்து 1260 வருஷம், ஓகேங்களா? அப்போ 1260 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிவு காலம் வரும். அப்போ ஜனங்க இங்கும் அங்கே ஓடி ஆராய்வாங்க. அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா 1799 அப்புறம் இந்த புரட்சி வந்தது. இந்த ஒரு பிரெஞ்சு புரட்சி வந்து வரும்போது அன்னைக்கு இருந்த ஒவ்வொரு ராஜாக்களை வெட்டினாங்க. உங்களுக்கு தெரியுங்களா? அது ஹிஸ்ட்ரி தெரியலைங்களா? பெரிய பெரிய ராணியாக இருந்தாலும் எவ்வளோ பேர் அதிகம் தான் வெட்டி கொண்டுட்டாங்க அவங்கள. அதுக்கப்புறம் நடந்தது பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு உரிமை கிடைச்சது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்க மத்தியத்தில் எலியா எப்படி 1260 நாள் 3.5 வருஷம் மழை வராதுன்னு சொல்லி வனாந்தத்துக்கு ஓடி போயிட்டாரோ, அதே போல் உண்மையான சபை, உண்மையான கிறிஸ்துவ சபை தனித்திடப்பட்டு அவங்க ஒவ்வொருத்தருமே கிறிஸ்துவுக்காக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் எலியா மறுபடியும் வரார். வனாந்தரத்துலேருந்து வந்ததுக்கப்புறம் இதோ மழை வரப்போகுதுன்னு சொல்கிறார். படிச்சிருக்கீங்களா அதெல்லாமே? அதாவது 1260 நாளுக்கு அப்புறம் 3.5 வருஷத்துக்கு அப்புறம் எலியா சொன்னபடியே மழை வரும். அப்படின்னா கூட தெரியுங்களா? அப்படியே மறுபடியும் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த எலியா சொன்னது மீண்டும் மழை வருதுன்னு குறிக்குதுன்னா பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்திய வசனத்துக்கு வரமே இருந்துச்சு. 1260 வருஷம் பைபிள் வாசிக்காத காலம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எலியா வந்த உடனே அந்த எப்படி மழை வருஷிக்கிறதுக்கு தேவன் செய்தாரோ அதே போல 1799 வரைக்குமே யாருமே பைபிள் படிக்க முடியாது, யாரும் பைபிள் ரிசர்ச் பண்ண முடியாதுன்ற சட்டம் போய் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பைபிள் சொசைட்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க, வேத வாசிப்பு எல்லா இடத்துலையும் வாசிக்கணுன்ற மாதிரி பைபிள் சொசைட்டிஸ் உருவாச்சு. எங்கே நான் சொல்கிறது இந்தியாவில் பற்றி சொல்ல, இப்போ நம்ம இந்தியா பற்றி பேசிட்டே இல்லை. இப்போ யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற தேசங்களில் பைபிள் படிக்கிறதுக்கு, பைபிள் மொழிபெயர்ப்பு பண்ணுறதுக்கு அநேக குழுக்கள், அநேக சங்கங்களை வந்து ஏற்படுத்தி ஒவ்வொரு இடங்கள்லையும் பைபிள் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது தான் சரஸ்வரிகளே இப்போ அடுத்து சொல்றாரு, என்ன சொல்றாரு கேட்டிங்கன்னா 8ஆம் வசனம் வாசிக்கலாம். 10:8, சாரி, அந்த டேனியல் 12:8. நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாய் இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே, போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்தரிக்கப்பட்டும் இருக்கும். அநேகர் 9 வரைக்கும் படிச்சிட்டேன்னு கண்டினியூ பண்றேன்.
9 வரைக்கும் படிச்சிட்டேன். படிச்சிட்டிங்களா? ஓகே. சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கலாம் பார்த்தீங்கன்னா, தானியேலுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ இது எளிமையாக புரியுது பாருங்களேன், நமக்கு எவ்வளோ புரியுது பாருங்களேன். என்னன்னா, நம்ம எல்லாருமே அந்தி கிறிஸ்து காலம் முடிஞ்சதுக்கப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கரெக்டுங்களா? அவர் எங்கே இருந்திருக்கிறாரு? அவரு பழைய ஏற்பாடுல வாழ்ந்துருக்கிறதுனால இதை பற்றி எதுவுமே தெரியாது அவருக்கு. நம்ம யார் அந்த அமைப்புன்னு தெரியும், அந்த கிறிஸ்து காலம் எப்போ ஆரம்பிச்சது தெரியும், எப்போ முடிஞ்சுன்னு நமக்கு தெரியும். அப்படி வாழ்ந்துட்டு எல்லாம் தெரிந்ததுனால நமக்கு இதுக்கு பாடம் எளிமையாக புரியும். ஸோ நம்ம எளிமையாக சொல்லும் போது, இந்த காலம் எப்போ நிறைவேறும் கேட்கும்போது அவர் ரொம்ப ஆர்வத்தோட கேட்டாலும் அவர் சொன்னார், ஒரு காலமும் காலங்களும் மறைக்காலம் செல்லும் போது இனி காலம் செல்லாது கண்டிப்பாக உண்மை வெளிப்படும் சொல்லும் போது கூட இது எனக்கு புரியல சொல்லிட்டார் தானியேல். கரெக்டுங்களா? இது எனக்கு புரியலன்னு சொல்லும் போது மறுபடியும் 9 வசனம் சொல்றாரு. தெரியும் 9 வசனம் மறுபடியும் வாசிங்க. அதற்கு அவன், ம். தானியேலே, ம். போகலாம். ம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். நீ போகலாம் என்ன அர்த்தம் அப்போ சொல்லுங்களேன். நீ போகலாம், முடிவு காலம் மட்டும் இது புதை பொருளா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா இதுல நமக்கு என்ன லெசன்? நீ போகலான்னு சொன்னா கூட எழுத வேண்டியது எழுதிட்டாங்களா? அவங்க எழுதி வச்சாங்களா? அதாவது அவங்க காலத்துக்கான உண்மை இது கிடையாது. ஆனா சுவிசேஷத்துல திருசபைக்காகவே தேவன் சொன்ன எல்லா சத்தியத்தையும் எழுதுவதற்கு தங்க வாழ்க்கையே தியாகம் செய்து உண்மையான ஒரு வகுப்பாராக பழைய ஏற்பாட்டுல தேவனுக்கு உண்மையான நற்கணிகளை கொடுத்து வாழ்ந்த நபர்கள் தான் பழைய ஏற்பாடுல அவங்க. கரெக்டுங்களா? அப்படின்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? இனி காலம் செல்லாது எல்லா ரகசிய வெளிப்படும் சொன்னாலும் அது எனக்கு புரியலன்னு சொல்லிட்டார் தானியேல். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்க போறோம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்குவோம். ஆனா அவங்க நாம் சத்தியத்துக்குள்ள இவ்வளோ பெரிய சத்தியத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவங்க லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. யார் யாரெல்லாம்? யார் யாருங்க? யார் யார் மட்டும்? எசேக்கியேல் மட்டும், தானியேல் மட்டும் இல்லை. யார் யாரெல்லாம்? எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஏசாயா போன்ற எத்தனையோ திருரசிகளுக்கு தேவன் காண்பிச்ச எல்லாமே தங்களுக்காக எழுதி வைக்கல அவங்க. ஒரு வசனம் இருக்கு 1 பேதுரு 1 10, 11, 12. இது எல்லாத்தையும் தேடி இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு புரிய முடியல. அவங்க நம்மளுக்காக எழுதி வச்சுட்டு போய் அப்போ அவங்க லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க நமக்காக. நம்ம கிறிஸ்துக்குள்ள வளர்றதுக்காக ஒரு வகுப்பார தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிச்சிருக்காங்க நம்ம பார்க்கிறோம். வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1 வசனம் 10, 11, 12. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் ம். இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். ம். தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவி ம். கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது ம். இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். ஆராய்ந்தாங்க. அடுத்த நெக்ஸ்ட். தங்கள் நிமித்தம் அல்ல, ம். நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. ஆ. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். பாத்தீங்களா? அதாவது தங்களுக்காக அல்ல, உங்களுக்காக, நமக்காகவே எழுதி வச்சிருக்காங்கன்னு இந்த வார்த்தை நான் படிக்கும்போது சரஸ்வரிகளே, நாம எவ்வளவு நன்றி சொல்ல தேவனுக்கு தெரியுங்களா? ஏன்னா எத்தனை ரகசியங்கள் உள்ளாக்கப்பட்டு ரகசியமா இருந்தா கூட அந்த காலத்துல அவங்களுக்கு புரியாத விஷயத்த நமக்காக இப்ப புரிய வைக்கிறதுக்காக அத்தனை பேரை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லும்போது, இந்த தானியேல் 12 சாப்டர்ல இனி காலம் செல்லாதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை நம்ம மறுபடியும் நம்ம கவனத்துக்காக படிக்க வைக்கிறோம். அதாவது என்னன்னா, தேவன் பேரில் ஆணையிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை. கைகளை வானத்துக்கு உயர்ந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. எத்தனை வசனம்? 7 வசனங்களா? 7வது வசனம். வாசி. 7th verse. அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவரும் ஆகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ம். ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் என்றும் ம். பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் ம். என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். பாருங்க, ஒருத்தர் சொல்றாரு வானத்துக்கு தன் கைகளை உயர்த்தினாராம். என்றென்றும் ஜீவிக்கிறவருடைய பேர்ல ஆணையிட்டு சொல்றாரு, இந்த காலத்துக்கு ஒரு முடிவு வந்துடும் சொல்லியிருக்கிறாரு. தானியேல் இதை கேட்கும் போது எனக்கு புரியல சொல்லிட்டாரு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் புரிய வைக்கிறதுக்கு, தானியேல் புத்தகத்தை புரிய வைக்கிறதுக்கு வேற எங்கேயாவது லிங்க் இருக்கா? வேற எங்கேயாவது தேவனை பத்தி பேசியிருக்கிறாரு கேட்டீங்கன்னா, தானியேல் 12ஆம் அதிகாரம் புரிஞ்சுக்கணும்னாக்கா வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சம் இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துல இதே வார்த்தையே பேசப்பட்டிருக்குது. சகோதரர்கள், வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துல, அதாவது தானியேல் 12 சாப்டருக்கும் ரெவலேஷன் 10th சாப்டருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு, ஒரு கனெக்ஷன் இருக்கு. எப்படின்னு கேட்கும்போது,
முடிவு காலம் என்பது 1799 அப்புறம் முடிவு காலம் ஆரம்பிச்சது. 18ஆம் நூற்றாண்டிலிருந்து வேத வசனத்தை வாசிப்பதுக்கு அநேக இடங்கள்ல தேசம் எங்கும் பைபிள் சொசைட்டி உருவானது. எல்லா இடத்துலையும் அப்படி எல்லா இடத்துலையும் பைபிள் சொசைட்டி உருவாகும்போது எல்லாருமே வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கும் போது செகண்ட் கமிங் பேஸ் பண்ணி ஆரம்பிச்சோம். 2ஆம் வருகையை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டடியும் போச்சு. அப்படி போகும்போது தான் சகோதர சொல்ல வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தில் தானியேல் 12 அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுதோ அது 10 அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 10 அதிகாரத்துக்கு எடுத்துக்கலாம். டேனியல் 12 and 12க்கு ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்கிறத பார்த்தீங்கன்னா அங்கே சொல்றாரு. தானியேல் 12:7 எப்படி சொன்னாரு? கைகளை உயர்த்தி சொன்னது போல. தானியேல் வெளிப்படுத்தல் 10:5 அதே ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க. வசனம் வாசிக்கலாம். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். சோ இங்கே ஒரு வசனம் தெளிவா சொல்லப்படுது. இனி காலம் செல்லாதுன்னா அந்த 10:5 படிக்கிறோம். தன் கைகளை வானத்துக்கிட்ட உயர்த்திட்டு இனி 7ஆம் எக்காலம் ஒருவர் ஊதும் போது, 7ஆம் தூதன் 7ஆம் எக்காலத்தை ஊதும் போது தேவ ரகசியம் வெளிப்படும். என்ன கான்செப்ட் புரிஞ்சுது சரஸ்வதி? யாராவது ரிப்ளை பண்றீங்களா? எது வரைக்குமே அப்போ ரகசியம் இருந்திருக்கப்போ 1799 ரகசியம் இருக்கும். யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. 18ஆம் நூற்றாண்டுல எல்லாம் ஸ்டடி பண்ணுவாங்க. கடைசியா 18ஆம் நூற்றாண்டுல 7ஆம் தூதன் ஒருத்தர் வருவார். அவர் வழியாய் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம். என்ன ரகசியம்? தானியேல் புத்தகத்துல இருக்கிற ரகசியமா இருந்தாலும், அது எசேக்கியேலா இருந்தாலும், எந்த புத்தகத்துல ரகசியம் எல்லாமே 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது வெளிப்பட்டுடும் சொல்றாரு. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அதோடைய க்ளூ இங்க இருக்குது. அப்போ என்னன்னா, அடுத்த ஸ்லைடு பார்த்துவாங்களே. அப்போ வெளிப்படுத்தல் 10:5 பார்த்தீங்கன்னா சொல்றாரு, இனி காலம் செல்லாதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தையில பார்க்கும்போது தேவனுடைய ரகசியமே இந்த ஒரு வெளிப்படுத்தல் புத்தகத்துல 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது வெளிப்படும் சொன்னா 10ஆம் அதிகாரத்துடைய கான்செப்ட் என்ன பாருங்க. நம்ம ஒரே வசனம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மேத்யூ 24:15 நீ தானியேலை போய் படின்னு சொன்னார் இல்லையா, அது படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ அப்போ 10ஆம் அதிகாரத்துல நம்ம எடுத்து படிக்கும்போது முதலாம் வசனத்துல ஒரு மிகப்பெரிய குழு இருக்கு பாருங்களேன். முதலாம் வசனம் வாசிங்க. தானியேல் 10:1 முதலாம் வசனம் வாசிங்க. தானியேல் 10 முதலாம் அதிகாரம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. யாராருக்கு முடியும் சொல்ல இந்த தூதர்? வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் சொல்லக்கூடிய இந்த தூதர் யாராக்க முடியும்? க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்க. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் சொல்லக்கூடிய இந்த தூதர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெய்வீக சுபாவத்துல மகிமை பறிந்தவராக, தேவனுடைய சகல உடன்படிக்கையின் சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக மகிமையில வராரிப்பவர் கர்த்தர் இயேசு. அடுத்து அப்படி தொடர்ந்து வாசிங்க. 2வது வருகை பத்தி பேசியிருக்கிறார். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். என்னங்க இது என்னங்க இது? சிங்கம் கர்ச்சிக்கிற போல மகா ஆர்ப்பரத்தோட கர்ச்சிச்சாராம். இங்க சொல்றாங்க அந்த வார்த்தை சிங்கன்ற வார்த்தை? ஞாபகம் இருக்குங்களா? நமக்கு பேசிக்கல பாத்திரம் ஞாபகம் இருக்குங்களா? யூதா கோத்திரத்தின் சிங்கம் கர்த்தர் இயேசு 2ஆம் பிரசன்னத்துல வரும்போது ஆர்ப்பட்டமா அவருடைய சத்தியத்தை கொண்டு வருவார். இப்போ ஒரு கேள்வி, அவருடைய வலது கால் எங்க இருக்குது, அவருடைய இடது கால் எங்க இருக்குது சொல்லுங்களேன். நோட் பண்ணி சொல்லுங்க. வலது கால் எங்க இருக்கு? சமுத்திரம் மேல. இடது கால் எங்க இருக்கு? இதுக்கு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? சோ வலது கால் சமுத்திரம் மேல இருக்குது. வலது கால் எது குறிக்குது? வலது கால் சமுத்திரத்துல குறிக்குது. அதாவது வலது கால் சமுத்திரம் சொல்றாங்க இல்லையா, வலது கால் சமுத்திரத்துல நிக்கிறது என்ன குறிக்கும்? சமுத்திரம் ஜனங்கம். பூமி என்பது இடது கால் எங்க நிக்குதுங்களா? பூமி. இங்க என்ன சொல்ல வராரு? கர்த்தர் ராஜாவாக 2வது வகையை வந்துடுறார். வரும்போது ரைட்டு, அதாவது வலது கால் கடல் சமுத்திரத்தில் வைக்கிறாரு, இடது கால் பூமியில் நிற்கிறார். இங்க என்ன சொல்ல வந்துட்டு இருக்காரு? ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்குறார். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம் தெரியுங்களா? கடல் என்பது பைபிள குறிக்குதுங்க. கடல் எது குறிக்குது? ஜனங்கள். ஞாபகம் இருக்கா? ஜனங்கள் என்ன பண்றாங்களா? கொந்தளிக்கும் கடலுக்கு ஒப்பா இருக்கிறாங்க. கிளியரா இருக்குங்களா? அதாவது மனுக்குளம்.
இந்த மனுக்குலத்துக்கு ஃபேவர் செய்யறதுக்காக தான் கர்த்தர் 2வது வருகை வந்திருக்கிறாரு. அது என்ன பண்றாரு இப்போ காட்டுறாரு. வலது கரம், கரெக்டுங்களா? வலது கால். இடது கால் எங்க வச்சிருக்கிறாரு? பூமி எது குறிக்குது? இன்னும் கிளியரா சொல்லுங்களேன். பூமி என்பது பாதப்படின்னு இருக்குது. அடுத்து வேற பூமியுடைய அமைப்பு. வெரி குட். பூமின்றது பல அர்த்தம் இருக்குதான். பூமி என்பது அமைப்புகள். ஞாபகம் இருக்கா? அந்த பூமி அழைச்சிருவன்றது என்னன்னா பூமியில் இருக்கிற அமைப்பு. அப்போ கர்த்தர் 2ஆம் பிரசன்னம் வந்துட்டார்னா யாருக்கு ஃபேவர், யாருக்கு தண்டனை, யாருக்கு ஆசீர்வாதம் வரும்? உலகத்துக்கு ஆசீர்வாதம் வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ உலக மனிதர் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் வரும். எப்படிங்களா? அடிமைத்தனம், மூட நம்பிக்கை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மொனார்கி, இதுன்ற எல்லா விதமான தவறான உபதேசத்துல இருந்து மனுஷன் மெதுவாக விடுதலை ஆக ஆரம்பிச்சிருவான். அதான் ஃபேவர் எங்கே போகும் பார்த்தீங்கன்னா முழு மனுக்குலத்துக்கு போகும். அல்லது இந்த அமைப்புகளுக்கு தீர்ப்பு நடக்கும். அப்போ அதுதான் காட்டுறாரு. அப்போ கர்த்தர் இயேசு 2ஆம் வருகை வரும்போது சத்தியத்தை கொண்டு வந்து முழு உலகத்துக்கு நன்மை செய்வாரு, அமைப்புகளுக்கு தீர்ப்பும் சொல்றாரு. தொடர்ந்து அப்படியே வாசிங்க. நெக்ஸ்ட். சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். ம். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. 7 இடிகள் சத்தமிட்டு முழங்கின. என்னங்க இது 7 இடிகள்? அவர் ஆர்ப்பரித்த போது 7 இடிகள் சத்தமிட்டு என்னாச்சுங்களா? இது இந்த 7 இடிகள். அப்பதான் சொல்றாரு 7 இடிகள் சத்தமிட்டு முழங்கின. அடுத்த நெக்ஸ்ட் வசனம் வாசிக்கலாம். அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது ம். நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். ம். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ ம். எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அடுத்து. சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் ம். தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, ம். இனி காலம் செல்லாது, ம். ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ம். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். அதாவது அந்த 7 இடி முழக்கங்கள் ஆகட்டும், அந்த தேவனுடைய ரகசியங்கள் காலங்காலமா ரகசியமா தான் இருக்கும் சொல்லிட்டார். அப்படின்னு அர்த்தங்களா? முதலாவது வருகையிலிருந்து 2வது வருகை முடிவு காலம் வரைக்கும் கூட வெளிப்படுத்தல் புத்தகம் எழுதிருந்துச்சுங்களா? எழுதிப்படுத்தல் புத்தகம் இருந்துச்சா இல்லைங்களா? எப்போ வரைக்கும் இருந்துச்சு? 2வது ரகசியமோட எழுதப்பட்டாச்சு. ஆனால் எப்போ வரைக்கும் அது ரகசியமாக இருந்துச்சு? இது எல்லாமே தேவனுடைய எக்காலங்கள் ஆகட்டும், தேவனுடைய அந்த அது இடிமுழுக்கம் சொல்கிறேன், இதெல்லாம் எப்போ வரைக்கும் ரகசியமாக இருந்துச்சு கேட்டிங்கன்னா முடிவு காலம் வரைக்கும் ரகசியமாக தான் இருக்கும். யாராலும் அது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எப்போ கிரைஸ்ட் செகண்ட் பிரசன்ஸ் வந்துடுறாரோ அவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை, அதுவால் தான் எக்காலத்தினோட ஒரு வசனம் இருக்கும், சத்தியத்தை கொண்டு வந்துடுவார். கொண்டு வரும்போது 7வது தூதன் எக்காலம் ஊதும்போது தேவ ரகசியம் வெளிப்பட்டுடும். ஏன் சொல்றாருன்னா ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் என்ற அந்த சீக்ரெட்டே நமக்கு வெளிப்பட்டுச்சு. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வெளிப்படணும். என்ன வெளிப்படணும்? இன்னைக்கு உலகத்திற்கும் நமக்கு ஏன் ஒரு மிகப்பெரிய சத்தியம் வித்தியாசப்படுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த டேட்டே தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது 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 என்னன்னா 3.5 வருஷம்ன்றது நேரடியாக நடக்கும்னு நினச்சிக்கிறாங்க. கர்த்தர் 2வது வரைக்கும் வந்ததுக்கப்புறம் 3.5 வருஷம் கொடுக்கப்படும், அப்புறம் 3.5 வருஷம் அந்திக்கு சாலிகை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆச்சு அப்படி இதில் இந்த 3.5 வருஷம் என்பது 1260 வருஷம். கரெக்டுங்களா? அப்போ இந்த சீக்ரெட் எப்படி ரிலீவ் ஆகுது நமக்கு? 70 வாரம் கிளாஸ் ஞாபகம் இருக்குங்களா? அந்த 70 வாரம் கிளாஸ் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள் என்பது தீர்க்கதரிசிக்கு ஒரு வருஷம் என்பது அங்கே தான் நமக்கு வெளிப்படுது. அப்போ அந்த தீர்க்கதரிசனத்தின் கணக்குப்படி நீங்கள் பார்க்கும்போது சௌரஸ்வரிகளே 42 மாதமோ இல்லை 1260 நாளோ இல்லை 3.5 வருஷமோ எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா அந்த 1260 நாள் தான். ஸோ என்ன சொல்ல வந்துட்டு இருக்கு இந்த பாடம் என்று கேட்டிங்கன்னா நான் 2வது வருகை உலகத்துக்கு வந்திருக்கணும்னா பாலாக்கு மறுவறுப்பாகி அந்திக்கு சமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கணும். அதுக்கப்புறம் அதோடைய காலம் முடிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? அது ஆரம்பிச்சது எப்போ நம்ம பார்த்தோம்? 1539 ஆரம்பிச்சது, 1999 அந்த காலம் முடிஞ்சது. அதுதான் சகோதரர்களே அந்தி கிறிஸ்து காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்துல முடிவு காலம் ஆரம்பிச்சதுன்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட ஸ்டடிஸ் உலகத்துல போச்சு. எவ்வளோ வேதத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு டேட் இப்ப சொல்ல ஆரம்பிச்சாரு. தானியேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். ம். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். ம். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான்.
ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். இந்த வசனத்துடைய காலப்பகுதி நோட் பண்ணிக்கோங்க. தானியேல் 12:10 இதுக்குடைய காலப்பகுதி 1799 அப்புறம். அநேகரும் சுத்தம் விடப்பட்டு நாங்களாம் எப்படி விழுவாங்களா, பொன்னாய் அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். புடமிடப்பட்டவர்கள் எப்படி விழுவாங்கனாக்கா, வேத வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது ஸ்டடி பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியுங்களா. இப்போ 1800 வருடங்களுக்கு அப்புறம் என்ன ஸ்டடி பண்ணாங்க தெரியுங்களா? அதிகபட்சம் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை எப்போ வரப்போறார் அப்படி அதிகமாக ஸ்டடி பண்ண காலம் தான் 18ஆம் நூற்றாண்டும். அதுல இருந்து ஒருத்தர் வந்தவர் தான் வில்லியம் மில்லர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? வில்லியம் மில்லர். அதனால தான் என்ன சொல்றாரு பைபிள்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல ஒரு துர்மார்கரும் என்ன பண்ணுவாங்களா, உணரனா எது பத்தி உணராருன்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் புத்தகத்துல ரகசியம் உணர மாட்டாங்க. அந்த கிறிஸ்து காலம் ஆரம்பிச்சதும் முடிஞ்ச உணர மாட்டாங்க. கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகை வந்திருக்கிறது உணர மாட்டாங்க. துர்மார்கன் இன்னைக்கு வரைக்குமே, எப்போ வரைக்கும் 1799 இன்னைக்கு வரைக்குமே துர்மார்கன் தான் இருக்காங்க. இன்ன வரைக்குமே அப்படிதான் இருப்பாங்க உலகத்துல. பட் யார் உணர்ந்துக்குவாங்க? தேவனுடைய வசனத்தை யார் அதிகமாக ஸ்டடி பண்றாங்களோ, தீர்க்க வசனத்தை யார் கவனிக்கிறாங்களோ, அவங்க இதை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாரு. அப்படி நான் 11 வசனம் வாசிக்கலாம். நெக்ஸ்ட் 11th verse. அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். பாத்தீங்களா, இது என்னது? மறுபடியும் எகெயின் டேட் ஞாபகம் வைங்க. அன்றாடம் நீக்கப்பட்டு 1039 ஆரம்பிச்சது. 1299 பார்த்தீங்கன்னா இது வில்லியம் மில்லருடைய காலம். 1829 தான் வில்லியம் மில்லருடைய காலத்துல வேதாகமத்தை எடுத்து ஆராய்ச்சி செய்து இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகை வந்துருவாருன்னு சொல்லி ரொம்ப சீரியஸா ஆரம்பிச்சான். நவம்பர் மாதம் 1844 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1844 வருடத்துல இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வராருன்னு அவர் ப்ரொக்ளைம் பண்ணிட்டாரு. எல்லாருமே ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் விட்டுட்டு எல்லாம் வந்து ரொம்ப வைராகியமா ஒரு மைதானத்தை நின்னாங்க. பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசு 1844 வருவார்னு எதிர்பார்க்கும் போது வரல. 1844 கர்த்தர் இயேசு வராது இருக்கும்போது எவ்வளோ பேர் வில்லியம் மில்லரை திட்டிட்டு கோவப்பட்டுட்டு ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா பின்மாற்றத்திலே போயிட்டாங்க. எப்போ நான் சொல்றது 1844 வருடத்துல நடந்தது. சகோதர சகோதரிகளை என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, வில்லியம் பிரதருடைய காலத்தில் அவர் எப்படி நினைச்சாரு? இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வருவாருன்னு அவங்க நம்பினாங்க. அதே போல் அங்கே ஒரு தீர்க்கதரிசனம் நிறைவேறுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, மணவாளன் வருவதற்கு ஒரு வார்த்தை இருக்கு. மத்தேயு 25ஆம் அதிகாரம் வில்லியம் மில்லர் காலத்துல நடந்தது ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசனம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 5ஆம் வசனம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். பாத்தீங்களா, அவர்கள் எல்லோரும் நித்திரை அடைந்து தூங்கி விட்டார். யாரு எல்லோரும் கேட்டீங்கன்னா எல்லாருமே தான். பாருங்க இந்த ஸ்லைட்ல பாருங்களேன். 10 கன்னிகை ஊமை பத்தி இப்ப நெக்ஸ்ட் பாடத்துல நம்ம பார்ப்போம். அதாவது கர்த்தர் இயேசு இரண்டாம் பிரசன்ன காலத்துல வரணும்னு எதிர்பார்த்த மற்ற எல்லாருமே 1844 அப்புறம் தூங்கிட்டாங்கன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வருகை பற்றி ஸ்டடி பண்ண வேண்டாம்னு சொல்லி சில பேர் போயிட்டாங்க. ஒரு சின்ன கூட்டம் மாற்றம் தான் என்னவோ நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் சொல்லி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது மணவாளன் வருவதுக்கு தாமதித்த போது, உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையில பிறக்கும் போது, குழந்தையா பிறக்கும் போது அவர் யாரா இருந்தார்? இயேசுவா இருந்தார், கரெக்டுங்களா? ஆனா அவர் கிறிஸ்துவானது எப்போ? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பிறந்துட்டாரு? ஆனா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 30 வருஷத்துக்கு அப்புறம். 30 வருஷத்துக்கு அப்புறம் அவர் மெஸ்ஸியாவா ஆனாருங்களா? அதே போல 1844 கர்த்தர் வந்துருவான்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா எல்லாம் நேரடியாக எதிர்பார்த்தாங்க. ஆனா கரெக்டா அங்கிருந்து நோட் பண்ணிக்கோங்க, 1844 இருந்து 30 வருஷம் ஃபுல்லா சோதனைகள் தான். ஏகப்பட்ட சோதனைகள், ஏகப்பட்ட சபை பிரிவுகள், ஏகப்பட்ட அதாவது ஏமாற்றங்கள், ஏகப்பட்ட வஞ்சனை நடந்துட்டு இருக்கிற காலத்துல ஒரு சின்ன குரூப் வந்து மறுபடியும் எகெயின் வேதத்தை மறுபடியும் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்க சரஸ்வரிகள். அதனால தான் என்ன சொல்றாரு, புத்தி உள்ள கன்னிகை புத்தி இல்லாத கன்னிகை என்ன வித்தியாசம் ஆகுது? புத்தி இருக்கிற கன்னிகை கிட்ட என்ன இருந்துச்சுங்களா? தீவெட்டி, பாத்திரம், அதுக்கப்புறம் என்ன இருந்திருக்கு? அப்படி என்ன தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு விஷயத்தை தேவன் கர்த்தர் இயேசுமோ என்ன சொன்னாரு, நீ தானியேல போய் ஏன் படிக்க சொன்னாருன்னா அங்க இருக்கு என்ன பத்தி சொல்லிட்டாரு இல்லையா? அப்ப தானியேல் புத்தகத்துல ஆஃப்டர் 1844 அப்புறம் மறுபடியும் வேதத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் சொல்லும்போது தான் சரஸ்வரிகளே, புத்தி உள்ள இருக்கக்கூடிய கன்னிகைகளுக்கு ஒரு சீக்ரெட் ரிவீல் ஆக்கப்பட்டது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 1335 நாட்கள் காத்திருந்து செல்கிறவன் பாக்கியவான் என்ற ஒரு வார்த்தை வரும். வெளிப்படு தானியேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 12வது வசனம். 12ஆம் வசனம். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். பாத்தீங்களா, 1335 நாட்கள் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் சொன்னா அவர் ஏன் பாக்கியவான் சொல்லப்படுது?
இந்த டேட் நான் மறுபடியும் உங்களுக்காக ஒரு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் சரஸ்வரிகள். முதல் டேட்டு தானியேல் புத்தகத்தில் 1260 வருஷம். ரெண்டாவது டேட்டு 1295 வருஷம். மூணாவது டேட்டு 1335 வருஷம். கரெக்டா? தானியேல் 12 சாப்டர் ஃபுல்லாக வருது. அவர் என்ன சொல்ல வந்துட்டாருன்னு கேட்டால் 1799 அப்புறம் முடிவு காலம் ஆரம்பிச்சிடும். வேதத்தை எடுத்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதில் முதலாவது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா 1799 அந்தி கிறிஸ்து காலம் முடிஞ்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பைபிள் எல்லாம் எடுத்து படிப்பாங்க. 18ஆம் நூற்றாண்டில் கர்த்தர் 2ஆம் வரைக்கும் பற்றி ஸ்டடி பண்ணும்போது ஒரு ஏமாற்றத்துக்குள்ளே போயிடுவாங்க வில்லியமியர் காலத்தில். தென் அதுக்கப்புறம் மறுபடியும் யார் எடுத்து ஸ்டடி பண்ணுறாங்களோ கடைசி டேட்டு 12 அதாவது பார்த்தீங்கன்னா 1335 நாட்கள் காத்திருந்து செய்கிற பாக்யவான் ஏன் சொல்றது கேட்டிங்கன்னா, இந்த டேட்டில் கர்த்தர் வெளிப்படுத்தல் 10:1 மகா பெரிய தூதன் ஒருத்தர் வந்தாராம், ஒரு சிங்கத்தை போல கர்ஜனை பண்ணார் பாருங்க. அது என்ன கொடுக்குதுன்னா கர்த்தர் இயேசு 2ஆம் பிரசன்னத்திலே 1874 வந்து விட்டார் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய சத்தியம். இன்னைக்கு நீங்களும் நானும் எங்க இருந்த ஒரு காலத்துல சிஎஸ்ஐ, மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், பெந்தகோஸ்ட் இருந்த நம்மள அங்கிருந்து கூப்பிட்டது உங்களுக்கு பேசிக் கிளாஸ் கொத்தை சொல்லி கொடுத்தது கிடையாது. இல்லை எங்க இருந்தா இல்லாத உங்களுக்கு தேவன் கிறிஸ்து இயேசு மூலமா 2ஆவது பிரசனம் வந்ததுனால தான் நீங்க நாங்கள் என்ன பண்றோம் உங்க சத்தியத்துக்கு வந்திருக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து 2ஆவது பிரசனம் வந்துட்டாருன்னு எவ்வளவு எப்படி புரிஞ்சுதுன்னு கேட்டீங்கன்னா, 7 இடிமுழக்கம் யாருக்கும் அந்த ரகசியம் தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இனி காலம் செல்லாது என்றென்றுக்கும், அதாவது ஜீவனுள்ள தேவன் பேர்ல ஆணையிட்டு சொல்லுகிறேன், 7ஆம் எக்காலம் அதாவது 7ஆம் தூதன் ஊதும் போது தேவ ரகசிய வெளிப்படும் சொன்னார் இல்லையா. ஆஃப்டர் செகண்ட் கமிங் அப்புறம் இயேசு கிறிஸ்துவோட 2ஆவது பிரசன்னத்துக்கு அப்புறம் இந்த ரகசியம் வெளிப்பட்டிருக்கணும். நிறைவேறிச்சான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் வாசிங்க. மறுசீரமைப்பின் ஆரம்பத்தையும் கிறிஸ்துவின் 2ஆம் பிரசன்னத்தையும் காணும் விழித்திருப்பவர்களுக்கு இதய மகிழ்ச்சி. பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக தமிழ் மொழிபெயர்ப்பு வரல. அதாவது கர்த்தர் இயேசு 2ஆம் பிரசன்னத்துக்காக யார் காத்துட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா நற்செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து 2ஆம் பிரசன்னத்தில் வந்தது. அந்த அடிப்படையில் தான் ரசல் பதருடைய காலத்தில் ஊழியம் செய்ததே. ரசல் பதருடைய ஊழியத்துக்கான பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து 2ஆவது வரைக்கும் வந்துட்டாருன்னு தான். அதுதான் டாக்டரினல் சத்தியம். அது அவரே சொல்றாரு. எடுத்து வாசிக்கலாம். ரிப்பீட்ஸ் ஆர்டிகல் 5566. கடந்த 40 ஆண்டுகளில் பைபிள் மாணாக்கர்களின் ஒரு கூட்டமாக நாம் பெற்றுள்ள அனைத்து விசேஷ ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய பிரசன்னத்தின் விளைவாகவே அமைந்திருக்கின்றன. பாத்தீங்களா? கர்த்தருடைய பிரசன்னத்துடைய விளைவாகவே அது அமைஞ்சிருக்குது. 40 இயர்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் வாசிக்கலாம் ஸ்லைட்ல. 1335 நாட்களை பொறுத்தவரை 1335 ஆண்டுகள் கிபி 539 ஆரம்பித்து கர்த்தருடைய 2ஆம் வருகையின் காலமான 1874 முடிவடைகிறது. பாத்தீங்கன்னா முடிவடைகிறது. ஸோ தானியேல்ல போய் நீங்க வாசிங்க சொன்னார். இப்ப புரியுதுங்களா? மத்தேயுல சொன்னார் இல்லையா, தானியேலை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவான். அங்க சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா அங்க அந்தி கிறிஸ்து காலமும் சொல்லப்பட்டிருக்குது. அந்தி கிறிஸ்து காலம் இப்போ முடியும் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் இயேசு 2ஆவது வருகை பற்றி யார் ஸ்டடி பண்ணவும் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் இயேசு 539 + 1335 நாட்கள் காத்திருந்த சிறுகன் பாக்கியவன்னா 1874 கிறிஸ்து இயேசு 2ஆவது பிரசன்னத்தில் வந்துட்டார். அவர் வந்ததற்கான அடையாளம் தான் சகோதர சகோதரிகளே இந்த ஒரு மிகப்பெரிய சத்திய வெளிச்சம் நமக்கு கிடைச்சிருக்குது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது தேவ ரகசியம் வெளிப்படும். அதாவது 7 இடிமுழக்கங்கள் சொல்றார். 7 இடிமுழக்கம்னா என்னங்க? வெளிப்படுத்தல் 10:5-6-7 7 இடிமுழக்கம் சொல்றாரு. அந்த 7 இடிமுழக்கம்னா என்னங்க? 7 என்னங்களா சத்திய வெளிச்சங்கள் என்னங்க அதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் பிரசன்னத்தில் சரியான ஏற்ற காலத்தில் போஜனம் கொடுக்கக்கூடிய உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாக இருந்து மிகப்பெரிய சத்திய வெளிச்சத்தை இந்த வால்யூம் வழியாக கொண்டு வந்து 2ஆவது வால்யூமில் முழுக்க கிறிஸ்துடைய 2ஆவது வருகை, அந்தி கிறிஸ்து, ஜூபிலி, புரஜாதரின் காலம், உலகத்தின் முடிவு எல்லாத்த பற்றியும் தெல்ல தெளிவாக எப்போ வரைக்குமே நம்மளை ஏமாற்ற முடியும் தெரியுங்களா? இது வரல, இது படிக்காதீங்க, இது கரெக்ட் இல்லைன்னு எப்போ வரைக்கும் ஒருத்தர் நம்மளை ஏமாற்ற முடியும் சொல்லுங்களேன்? நீங்கள் படிக்காத வரைக்கும் தான். நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் படிச்சிட்டோன்னாக்கா நம்ம யாரும் ஏமாற்ற முடியாது. கரெக்ட் தருங்களா? அப்போ அதனால தான் தேவன் இந்த சத்திய வெளிச்சத்தை அதிகமாக இன்னைக்கு உலகத்தில் சபைக்குள்ளே கொடுத்து வந்துட்டு இருக்கா நான் பார்க்குறோம். அது மாத்திரமில்ல 6 வால்யூம் ப்ளஸ் என்னங்களா டேபர்னக்கல்.
இது எல்லாமே கிறிஸ்து இயேசு இரண்டாம் பிரசனம் வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மாபெரும் ரகசியம் வெளிப்பட்டிருக்கு அன்புக்குரிய சோரஸ்வரிகளே. இப்போ படத்துடைய கன்க்ளூஷனுக்கு வரலாம். அதாவது இந்த 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 நாளுடைய கன்க்ளூஷன், அதாவது கர்த்தர் இயேசு இரண்டாம் பிரசனத்தில் வந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடிய அநேக சத்தியத்தை ரசல் பெருமூலம் கொடுத்து ஆக்சுவலி ரசல் பெரும் முன்னாடி சில பேர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வச்சு ஸ்டடி பண்ணி உலகத்துக்கே கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசு வரும்போது உண்மையும் மொத்தமான ஊழியக்காரன் மூலமாக தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா கர்த்தர் ரெண்டாவது வருகை வேற ராஜ்யம் வேற கிடையாது. ரெண்டாவது வருகை வரும்போது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு வந்துருவாரு. அவர் வந்து சபைக்கு சத்தியம் கொடுப்பாரு. அந்த சத்திய வெளிச்சத்துல சபை நடக்கும் என்பதற்கான ஆழமான பொருளுக்குள்ள வந்திருக்கிறோம். இப்போ சகோதர சகோதரிகளே, 1874 அப்புறம் யாராவது இங்க பரிசுத்தவான்கள் வாழ்றோம் என்று சொன்னால் எக்காரணத்தை கொண்டு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்துடாதீங்க. ஏன்னா இந்த உலகத்தின் முடிவில் நீங்க வரும்போது என்ன சொல்றாருன்னா, யூதாயாவில் நாங்களா வாசிங்க தமிழ்ல, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். அப்படின்னு என்னங்களா, முதலாவது முடிவு யூத யுகத்துடைய முடிவுல கூட எருசலேம் அழிவு பத்தி பார்க்கும்போது எங்கேயாவது மலைக்கு ஓடிடுங்கனாக்கா கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்ற சொல்றாரு. பட் இது ரெண்டாவது வரைக்கும் எப்படி சம்பந்தப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, யூதயா குறிக்குது கிறிஸ்துவ மண்டலம். பெயர் கிறிஸ்துவ சபையிலிருந்து வெளியே வந்துடுங்க, வந்துட்டு நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துருங்கன்ற கான்செப்ட்ல பதில் எழுதுறாரு. யூதாயில தப்பிச்சிடுங்க, நீங்க மலைக்கு ஓடி போங்க சொல்லும்போது இப்போ நம்ம இருக்கக்கூடிய கடைசி நாட்கள்ல நம்ம என்ன செய்யணும் சொல்லி அடுத்த ஆர்டிக்கல்ல நம்ம பார்க்கலாம். யூதேயாவில் இருப்பவர்கள், அது நேரடியாக யூதேயாவில் இருப்பவர்களை குறிக்கவில்லை. இங்கே அது கிறிஸ்தவ உலகத்தை குறிக்கிறது. ஏனெனில் கிறிஸ்தவ உலகமே ஒரு மேடு பகுதி போன்றது. பழைய எருசலேமின் அழிவு பெயரளவில் உள்ள கிறிஸ்தவ சபையின் வீழ்ச்சிக்கான ஒரு மாதிரி ஆகும். இப்போ சௌரஸ்வரிகளை இந்த பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தின் வெளியே வந்திருக்குன்னு சொல்றப்ப நம்ம பெயர் கிறிஸ்தவங்கள்ட்ட ஏன் வெளியே வரணும் சொல்லுங்களேன்? பேர் சபையில நம்ம ஏன் எல்லா சபை விட்டு வெளியே வந்துடணும்? காரணம் என்ன சொல்லுங்களேன்? அங்க என்ன இருக்கு? குழப்பம். அடுத்த ஸ்லைட் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. என் ஜனங்களை பாபிலோனிலிருந்து வெளியே வந்துருங்க. வாசிங்க அடுத்து ஏசாயா 52:11. புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். சோ கர்த்தருடைய பாத்திரம் குறிக்கிறது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை எடுத்து ஸ்டடி பண்ணக்கூடிய நீங்க எங்க இருக்கக்கூடாது? அதில் நடுவில் இருக்காதீங்க. எங்கன்னா பாபிலோன் நடுவே. பாபிலோன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? குழப்பனா சொல்லுங்களேன். ஏதாவது எக்ஸாம்ஸ், ஏதாவது குழப்பம் நிறைந்த போதனை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். நரகம், ட்ரினிட்டி, நெக்ஸ்ட் வேற ஆத்துமா, எல்லாம் குழப்பம் தானே. ஏசு கிறிஸ்து பத்தி ரெண்டாவது வரைக்கும் பத்தி என்ன குழப்பம் அவங்க சொல்றாங்க? ரெண்டாவது வரைக்கும் பத்தி சொல்லுங்களேன். ஜீசஸ் கம்மிங் சூன் எப்போ வரைக்கும் போட்டுருப்பாங்க? அங்க சபை முடிவுறத போட்டு தான் இருப்பாங்க. ஆக்சுவலி கிரைஸ்ட் எப்பயே வந்துட்டாரு. அப்படி குழப்பம் நிறைந்த இடத்துல நீங்க இருக்காதீங்க, வந்துடுங்க. ஏன்னாக்கா நம்மளை கூப்பிட்டு இருக்கிற காரணம் அடுத்த ஸ்லைட்ல சொல்றாரு. அடுத்த ஸ்லைட்ல வாசிக்கலாம். அதன் எல்லா தவறுகளிலிருந்தும் ஓடி செல்லுங்கள். அதோட எல்லா தவறுலேருந்து ஓடி வந்துருங்க, எல்லா தவறுகளிலிருந்து வந்துருங்க. ஏன்னா நம்ம தேவன் கூப்பிட்டு மிகப்பெரிய விஷயம். அடுத்த நெக்ஸ்ட், அசுத்த அமைப்பின் செல்வாக்கில் இருந்தும் தன்னை தவறாக கிறிஸ்துவின் ராஜ்யம் என்று கூறிக்கொள்கிற அந்த அமைப்பிலிருந்தும் வெளியேறுங்கள். வெளியேறுங்கள். சகோதர சகோதரிகளே, நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குழப்பத்துக்குள்ள நம்ம சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த சத்தியத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து கருத்தை செஞ்சுட்டார். 7ஆம் எக்காலம் ஊதும் போது, 7ஆம் தூதன் ஊதும் போது தேவ ரகசியம் வெளிப்பட்டாச்சு. இனி தேவனுடைய ரகசியத்தை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கன்னு வெளியே வந்தால் சொல்கிறா, என் ஜனங்களை அவளை விட்டு வெளியே வருங்களா. அது சகல அசுத்தமான இடம், அதாவது சகல அசுத்தவா ஆவிகள் இருக்கக்கூடிய இடம் சொல்லி வெளிப்படுத்தல பேசுவார். இதை நமக்கு தெரிஞ்ச வசனம் விட்டுடலாம். அதாவது எல்லா அசுத்தமான போதனைகள் இருக்கக்கூடிய சபை தான் பாபிலோன். ஓகேங்களா? பட் அதுக்கப்புறம் சொல்றாரு டைரக்ட் காலிங் கர்த்தர் பிதாவை எதுவும் கொடுக்குறாரு. என்ன சொல்ற? என் ஜனங்களை வாசிங்க 18. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அதனாலதான் நம்ம எங்க வந்திருக்கிறோம்? இப்போ வேற எல்லா சபையிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ வந்துட்டோம். இப்போ வந்ததுக்கு அப்புறம் ஃபைனல் என்ன பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா, வீட்டின் மேல் இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது? வெளியே வந்துட்டோம். நம்ம தேவனை நோக்கி பரலோகம் நோக்கி கர்த்தருடைய மனவாட்டி வரத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ எல்லா பொய்யான சபையை விட்டு வெளியே வந்துட்டோம். அகெயின் இவ்வளோ உயர்ந்த கொள்கைக்குள்ள வந்த நம்ம ரிட்டர்ன் தமிழ வாசிங்க. வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். அதனது வீட்டில் ஏதாவது எடுக்கிறதுக்கு இறங்கக்கூடாதுன்னு அர்த்தம்னா, வீட்டில இருந்து
உயர்ந்த இடத்துக்கு போயிட்டோம், ஆனா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு அர்த்தம். நான் இங்க இருக்கக்கூடிய பெயர் புகழ் எந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு உள்ள வந்துடாதீங்கன்றத ரொம்ப ஆழமா பேசுறாரு. நம்ம இதை படிச்சுட்டு நம்ம கேட்கலாம். ஏன்னா கண்டினியூ கிளாஸ்ன்றதுனால நெக்ஸ்ட் வாரம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? வாசிங்க, இது வாசிங்க. வீட்டின் மேல் இருப்பவன் பேரளவு சபை உறுப்பினரை விட உயர்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அனுபவம் மற்றும் விசுவாசம் கொண்டவர், ம். அதாவது மிக பரிசுத்தமானவர். ம். கீழே இறங்காதிருப்பான், எல்லாவற்றையும் விட்டு துறக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட்டு துறக்க வேண்டும். பேர் புகழ் கனம் மனிதர் பாராட்டு இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்லி உன்னதமான தேவனை நோக்கி நம்ம கடந்து போக வேண்டியதா இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து சொல்றாரு, மூன்றாவது சொல்றாரு, என்ன சொல்றாரு? வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவங்க வஸ்திரத்தை எடுக்காதபடி திரும்பாத இருக்கணும்னு சொல்றாரு. அதுக்கான ஆர்டிகல் படிச்சுட்டு கீழ்ப்படைவதில் ஒரு கணமும் தாமதிக்க கூடாதென அர்த்தம். ம். எதையும் எடுத்து செல்வதற்கோ பட்டங்கள், கௌரவங்கள், மதிப்புகள், பாராட்டுதல்கள் மற்றும் நல்ல நிலை ஆகியவற்றை பெறுவதற்கோ இல்லாமல் அவனுடைய வீட்டிலிருந்து அவர் தொடர்புடைய பெயரளவிலான சபையின் கிளையிலிருந்து வெளியேற வேண்டும். ஸோ அதனால சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் முழுக்க இதுதான் பெயர் புகழ் பட்டம் ஆடம்பரம் அந்தஸ்து பேச்சு எல்லாம் தானே உலகத்தில் இருக்குது. இது எதுவுமே நமக்கு தேவையில்லை சகோதர. ஏன்னாக்கா தேவனுடைய பிள்ளைகளாக நம்மளை அழைச்சதுக்கு அப்புறம் நம்மளை யூதாயில இருக்கக்கூடியவங்களை அந்த மலைக்கு ஓட சொல்றார். மலைக்குரிய தேவனுடைய ராஜ்யத்துக்கு உறுப்பினர்களாக ஆகும்படிக்கு தான் ஓட சொல்றாரு. ஒருவேளை இன்னைக்கு ஒரு பாடம் கேட்டிருக்கலாம், இப்போ ஒரு பாடம் கேட்டிருக்கலாம். நம்மளை கிறிஸ்துக்குள்ள சேர்க்கறதுக்காக தான் தேவன் பல விதமான முயற்சி பண்றாரு. அதை நோக்கி ஓடுறதுக்காக உயர்ந்த இடத்துல நம்ம வீட்டுக்குள் மறுபடியும் பழைய வாழ்க்கை பழைய லைஃப் ஸ்டைல் மாதிரியே நம்ம வாழாதபடிக்கு கிறிஸ்துவை நோக்கி ஓடுவதற்காக தான் அந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்காரு. அது எக்காரணத்தை கொண்டு நாம் இந்த உலகத்தார் கிடையாது என்பதை புரிஞ்சு கொள்வதற்கும், நாம் எல்லாவற்றுக்கும் முடிவு வந்துட்டோம். எல்லா சபையுடைய கடைசி பாதங்கத்தார் தான் பூமியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொற்ப ஜனங்க மட்டும் உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எப்படி இது நடக்கும் இந்த விஷயங்கள்னு பார்க்கும்போது, அதுக்கப்புறம் சொல்றாரு, நீங்க எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணிடாதீங்கன்னா, வார்த்தை மத்தியில படிக்கிறோம், நீங்க குளிர்காலத்திலேயாவது இல்லை ஓய்வு நாளாவது ஓய்டாதீங்க, அந்த நாள் உங்க மேல வந்துரும்ன்ற மாதிரி சொல்றாரு. இதை பத்தி டீட்டெயிலா நெக்ஸ்ட் பாடத்தை என்ன பண்ணலாம். நம்முடைய ஓட்டம் அந்த மகா உபதிரத்துல ஓடக்கூடாது, அதுக்குள்ள ஓடிடுங்கன்னு சொல்றதுக்கான கான்செப்ட் நம்ம என்ன பண்ணலாம், தேவன் சித்தம் இருந்தா அடுத்த பாடத்தை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரே வசனத்தை பேஸ் பண்ணி பார்த்தோம். அதாவது மத்தேயு 24:15 தேவனுடைய தீர்க்கதரிசன வசனங்களை கவனிச்சு பார்க்கும்போது தான் கர்த்தர் ஏற்கனவே வந்துட்டாருன்னு தெரியுது. பட் மாம்சத்தின்படி நாம் பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய தீர்க்கதரிசனத்தின் பார்வையில் பார்த்த மாதிரி தான் இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுன்றது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் சகோதரர்களே. அப்படியாக இப்படியோப்பட்ட இவ்வளோ பெரிய சத்தியத்தை வெளிச்சத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. கிறிஸ்துவோட பிரசன்னத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவருடைய மனவாட்டியாய் போய் சேர தேவன் நமக்கு கிருபை செய்வாராக.